கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பு சகோதர மற்றும் சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமை கொண்ட பரலோக பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தம் நிறைந்த நாமத்தினாலும் அவரது ஒரே பேரான குமாரனும் நமது அருமை இரட்சகரும் ராஜாவுமாகிய கிறிஸ்து இயேசுவனுடைய பரிசுத்தமான நாமத்தினாலும் கிருபை அன்புடன் கூடிய சமாதானமும் உண்டாகி பெருக கடவுது என்கிற அன்பின் வாழ்த்துக்களுடன் தமிழ்நாடு எங்கும் இருக்கக்கூடிய உங்களுடைய சகோதர சகோதரிகள் மற்றும் பழனி ஐக்கியத்தாருடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் இந்த வேளையிலே உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க இருக்கிற பாடத்தினுடைய தலைப்பு, சகோதரர் உங்கள் மத்தியில் சொன்ன வண்ணமாக தன்னைத்தானே சோதித்து அறிதல், செல்ஃப் எக்ஸாமினேஷன். நாம் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டம் கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறுதல் சம்பந்தமான ஏராளமான பாடங்களை நீங்கள் கடந்த சில மாதங்களாக தியானித்து வந்திருப்பீங்க. அநேக நிழல்கள் மற்றும் அடையாள சின்னங்கள் குறித்து, கர்த்தருடைய பாடுகள் நிந்தைகள் குறித்து ஏராளமான பாடங்களை நீங்கள் தியானிச்சிருக்கலாம். இன்றைய தினத்தில் பர்சனல் ஸ்டடி, இது நம்மளுடைய ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் சிந்தனைகளையும் நமக்கு நாமே ஆராயக்கூடிய ஒரு தியானம். ஆதார வசனத்தை வாசித்து தொடங்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31, 32. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, இதுதான் நம்மளுடைய பாடத்திற்கான ஆதார வசனம். நம்மை நாமே, நாம் மற்றவர்களை அல்ல, அல்லது மற்றவர்கள் நம்மை அல்ல, நம்மை நாமே நிதானித்தறிதல். அப்படி நம்மளை நாமளே நிதானித்தறியும் பொழுது நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்றும், அப்படி நம்ம சுய பரிசோதனை செய்யும்போது உலகத்தோடே ஒரு ஆக்கினை காத்திருக்குது, அந்த ஆக்கினையிலிருந்து நாம் தப்புவிக்கப்பட்டு கர்த்தரால் சிட்சிக்கப்படுகிறோம் என்று நம்ம இங்கே பார்க்குறோம். இதை நம்ம அப்படியே வாசிக்க கேட்கலாம். திருவிவிலியம் மொழிபெயர்ப்பில் 1 கொரிந்தியர் 11, 31, 32 விவிலியம் டிரான்ஸ்லேஷனில் வாசிங்க. ஆனால் நம்மை நாமே சோதித்தறிந்தோமானால் நாம் தீர்ப்புக்கு ஆளாக மாட்டோம். இப்போது ஆண்டவர் நம்மை தீர்ப்புக்கு ஆளாக்கினால் அது நம்மை தண்டித்து திருத்துவதற்கே உலகத்தோடே நாமும் தண்டனை தீர்ப்பு அடையாதிருக்கவே இப்படி செய்கிறார். இந்த மொழிபெயர்ப்பு ரொம்ப துல்லியமாக, ரொம்ப எளிமையான விதத்தில் நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்மை நாமே சோதித்தறிந்தோமானால் நாம் தீர்ப்புக்கு ஆளாக மாட்டோம். இப்போது ஆண்டவர் நம்மை தீர்ப்புக்கு ஆளாக்கினால் அதை நம்மை தண்டித்து திருத்துவதற்கே. ரெண்டாவது வார்த்தையா என்ன வருதுன்னு நம்ம இங்கே பார்க்குறோன்னா, கர்த்தர் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறார் நம்மளுடைய லைஃப்பில். முதலாவது நம்மை நாமே சோதித்தறியணும். அதில் நம்ம தவறு செய்தோம் அப்படின்னா, அதில் கவனம் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா கர்த்தர் ஒரு தீர்ப்பு செய்கிறாரு. அந்த தீர்ப்பு எதுவாக இருக்குன்னா நம்மளை தண்டித்து திருத்துவதற்கென்று நம்ம அங்கே பார்க்குறோம். ஒருவேளை கர்த்தருடைய சிக்ஷையும் அற்பமாக என்னாதான் 3வது ஸ்டேஜ் இருக்குது, அது எதிர்காலத்தில் ஒரு தண்டனை இருக்குது. அந்த தண்டனை தீர்ப்பில் நாம் ஆளாகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான வார்த்தைகள் இங்கே பயன்படுத்தப்படுவதை நம்ம பார்க்குறோம். ஸோ பாடத்தை 3 பகுதிகளாக நம்ம பிரிக்கலாம். முதலாவது, நம்மை நாமே நிதானித்தறிதல் என்றால் என்ன? செகண்ட் பாயிண்ட், கர்த்தரால் சிட்சிக்கப்படுதல் அப்படின்னா என்ன? 3வதாக, உலகத்தோடு ஆக்கினை என்று கூறப்பட்டிருக்கக்கூடிய அந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன? இதுதான் 3 கோணங்களில் இந்த பாடத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். முதலாவது, தன்னை தானே சோதித்து அறிதல் அல்லது நம்மை நாமே நிதானித்து அறிதல் என்ற சொல், அந்த ஒரு வார்த்தைக்கான விளக்கத்திலிருந்து நம்ம பாடத்தை தொடங்கும் பொழுது இதனுடைய கிரேக்க வார்த்தை, ஸ்லைடு ஃபாலோ பண்ணிக்கோங்க பிரதர். இதனுடைய கிரேக்க வார்த்தை பார்க்குறோம், டயாக்ரினோ. டயாக்ரினோ எனக்கூடிய கிரேக்க வார்த்தையினுடைய ஆங்கில சொல் ஜட்ஜ் ஆர் எக்ஸாமின் வருது. தமிழில் ரொம்ப விளக்கம் தெளிவாக இருக்கு, துருவி துருவி ஆராய்தல். நம்மை நாமே சோதித்தறிதலுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க பாருங்க. துருவி துருவி ஆராய்தல், முழுமையாக பிரித்து ஆராய்தல், நம்மை நாமே திருத்திக் கொள்ளுதல்.
பர்சனல் டெஸ்ட் நமக்கு எப்படி நம்ம வைத்துக்கொள்ளணும் அப்படின்னா, நம்மளை நாமே துருவி துருவி அப்படின்னா அலசி ஆராய்ந்து பார்க்கிறது, ஆழங்களுக்குள்ளாக சென்று நம்மளை நாம யோசிப்பது, நம்மளுடைய உள்ளங்கள் ஆள் மனது அதில் இருக்கக்கூடிய சிந்தைகள் விருப்பங்கள் நோக்கங்கள் அனைத்தின் அடி ஆழத்திற்கு சென்று நம்மளுடைய நடவடிக்கைகளை நம்ம நெருங்கி வாட்ச் பண்ணுவது. அதான் முழுமையாக பிரித்து ஆராய்தல் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லது நம்மை நாமே அப்படி தவறுகள் காணப்படும் பொழுது திருத்திக் கொள்ளுதல் என்ற வார்த்தை வரும். பிரியமானவர்களே, வருட வருடம் இது போன்ற தலைப்புகளில் நிறைய பாடங்களை நம்ம கேட்டிருந்தாலும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு 3 வியூ தான். அது ரொம்ப சிம்பிளான ஒரு பாடம் தான். முதலாவதாக இந்த நம்மை நாமே நிதானித்தறிதல்ல பர்சனலாக எதையெல்லாம் நம்ம தியானிக்கலாம் அப்படின்னு ஒரு வேளை நம்மக்கிட்ட கேட்டோம் அப்படின்னா ஒவ்வொருவர்கிட்ட ஒவ்வொரு பதில் வரும். எதெல்லாம் சோதிக்கலாம். ஏன்னா இப்போ இந்த பாடத்தை நம்ம ஜோவியலாக டிஸ்கஷனாக விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பதில் மட்டுமே ஒரு 1/2 hour நமக்கு கிடைக்கும். இதை ஆராயலாம், அதை ஆராயலாம், இது சோதிக்கலாம், அதை பரிசோதிக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பதில் உங்கள்கிட்ட இருந்து வந்துட்டு இருக்கோம். எனக்கு டைம் இல்லாததுனால நான் ஜாஸ்தி கொஸ்டின் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை, நேரம் இல்லை. அப்போ முதலாவதாக என்னிடம் கேட்டால் தன்னைத்தானே நிதானித்தறிதல் அப்படின்ற விஷயத்தில் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ஜெபஜீவியம் ஃபஸ்ட்டு கடந்த ஆண்டுகளில் எப்படி இருந்திருக்கு அப்படின்றத நான் யோசிப்பேன். அவரவர் மனசாட்சி என்னென்ன காரியங்களை யோசிக்குதுன்றது அவங்கவுங்களுடைய தியானம், அதை நம்ம அப்படி விட்டுறலாம். என்னிடமா நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் கேட்டிங்கன்னா ஜெபம், என்னுடைய பர்சனல் ஜெபம் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு கொஸ்டின்லேருந்து என்னுடைய ஆராய்தல் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் ஜெபம் அப்படின்னு ஒருவேளை நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, பிரதர் ஆராயவிருப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, ஜெபம் அப்படின்ற ஒரு காரியத்திலிருந்து நம்மளுடைய பர்சனல் ஆராய்ச்சியை நம்மளுடைய பரீட்சையை நம்ம ஏன் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, ஜெபம் என்பது பிதாவாகிய தேவனிடத்தில் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிற ஒரு புத்திர சுவீகாரத்தினுடைய அறிகுறி. தந்தை பிள்ளைகளுக்குரிய ஒரு உறவு முறை இருக்கு இல்லைங்களா, அதனுடைய வெளியரங்கமான ஒரு எவிடன்ஸே நம்ம ஜெபத்துக்கு போகக்கூடிய உரிமை பெற்றிருக்கிறோம் இல்லைங்களா, அதுதான். இன்னைக்கு உலகத்தில் கடவுளை அறியாத கோடான கோடி ஜனங்கள் இருக்கும்போது சர்வ வல்லமை உள்ள தேவனை அறிந்து அவரை அப்பா என்று கூப்பிடக்கூடிய ஒரு புத்திர சுவீகாரத்தினுடைய ஒரு ஆவியை நம்ம பெற்றிருப்பது சாதாரணமான விஷயம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு புத்திர சுவீகாரத்தினுடைய அறிகுறி தினசரி அப்பா கூட பேசுகிறோமாங்கிற கேள்வி இருக்கு இல்லைங்களா. அப்பாவுக்கு பிள்ளைகள் தான், மாற்றுக்கிறது இல்லை. அந்த அப்பாவிடம் ஒரு பிள்ளை தன்னுடைய அனைத்து தேவைக்காகவும் அடிக்கடி போய் தொந்தரவு பண்ணுவாங்க இல்லைங்களா. அப்போ நம்ம லைஃப்பில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய அந்த ஸ்கேனிங், நம்மளை நாம் பரிசோதனை பண்ண போகிற மற்ற பாயிண்ட்ஸோடு நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா, முதல் பாயிண்டில் நம்ம அடி ஆகிட்டோம் அப்படின்னா மற்ற எல்லாத்துலேயும் தோற்றுருக்கும். ஒருவருடைய பர்சனல் ஜெபஜீவியை மாத்திரம் தேவனோடு நெருங்கி காணப்படலைன்னா அந்த நபர் தனக்குத்தானே என்ன தவறு செய்கிறாருன்னு அவரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. நிறையா ஊழியங்கள் செய்யலாம், நிறைய மனிதர்களை ஆதாயப்படுத்தலாம், அநேகரை கவர்ந்திழுக்கும்படி மிகப்பெரிய திறமை தாளந்து கொண்டவங்களாக இருக்கலாம். பட் ஒரு மனிதன் தனிப்பட்ட விதத்தில் தேவனோடு ப்ரேயரில், பர்சனல் ப்ரேயரில் எந்த அளவுக்கு டைம் செலவு பண்ணுறாருங்கிறத பொறுத்து மாத்திரமே அந்த மனிதன் இருதய தளவில் எப்படிப்பட்டவர் அவருக்கு தெரியும். ஏன்னா இந்த பாடம் எப்படிப்பட்டது, இன்னொருத்தர் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல, அந்த மனிதனுக்கு தான் உண்மையான தேவனுக்கு பயப்படுகிற மனிதனா இல்லையா என்பது எப்படி வெளிப்படும் அப்படின்னா, ஒவ்வொரு நிமிடமும் கிருபாசன தண்டையில் அவர் வைக்கக்கூடிய உறவு, அது அந்த மனிதனுடைய மனசாட்சி அவரை குறித்து என்ன சொல்லுகிறது. இது இருந்துச்சுன்னா பிரியமானவர்களே, எல்லா காரியங்கள்லையும் தேவன் ஒருத்தர் என்னை கவனிச்சிட்டே இருக்கிறாரு, நான் மனுஷர் பார்க்கும்படி என்னுடைய ஜீவியம் எனக்கு இல்லை, பரத்திலிருந்து என்னை எப்போதும் தேவன் கவனித்து கொண்டிருக்கிறார் என்கின்ற ஒரு பயம் இருந்துட்டாலே லைஃப்பில் அந்தரங்கத்திலையும் சரி பொதுவான இடங்களிலும் சரி நாம் தவறுகள் செய்ய மாட்டோம். நம்மை நாமே நிதானித்தறிதல்ல. ஏன் கடந்த ஆண்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு வருஷத்தை நம்ம முடிக்கிறோம், புதிய வருடத்தை தொடங்க போகிறோம். இன்னும் சில தினங்களில், இன்னும் 3 அல்லது 4 நாட்களுக்குள்ள. அப்போ உடன்படிக்கை நாள் தொடங்கின நாள்லேருந்து நீங்கள் கணக்கெடுக்கனால எடுத்துக்கலாம். பட் கடந்த பாஸ்ஓவரில் கர்த்தர் நமக்கு ஒரு மன்னிச்சு ஒரு புதிய சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கிறார் என்று நம்ம எடுக்கும் பொழுது இந்த ஓராண்டை நம்ம சீர்தூக்கி பார்ப்பதே போதுமானது. அப்படி பார்க்கும்போது பிரியமானவர்களே, ஜெபம் என்பது நமக்கான தற்காப்பு கவசம். அப்போஸ்தலனாகிய பவுல் நிறைய சர்வாயுத வர்க்கங்களை 7 விதமான டூல்ஸ் பேசிட்டு 8வதான கவசமாக என்ன சொல்கிறாருன்னா, எந்த சமயத்திலும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் செய்யும் விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள்.
நீங்க எல்லா ஆவியின் பட்டயம் எடுத்துக்கங்க, ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா வச்சுக்கோங்க, சத்தியம் என்னும் கச்சை கட்டிக்கங்க, நீதி என்னும் மார்க்க வசத்தை வச்சுக்கோங்க, எல்லாம் சொல்லிட்டு இறுதியாக எங்க வந்து முடிப்பார் அப்படின்னா, எந்த சமயத்திலும் உங்களுக்காகவும் சரி மற்ற பரிசுத்தவான்களுக்காகவும் சரி செய்யக்கூடிய ஜெபத்துக்காக எப்போதும் வேண்டுதலோடு விழித்து கொண்டிருங்கள்னு சொல்லுவார். இந்த ஒரு விஷயத்தை ஜாஸ்தி நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா, ஒரு நாள் பொழுது விடிதல் தொடங்கி அன்று இரவு வரைக்கும் எவ்வளோ மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம். எவ்வளோ பேர் தேவ சித்தம் அறிந்து நம்மளுடைய ஊழியத்தையே கூட செய்திருப்போம், ஊழியமே கூட செய்திருப்போம். எவ்வளோ பேர் உணர்ச்சி வசத்தில் செஞ்சுருப்போம், எவ்வளோ பேர் மனதில் தோன்றதெல்லாம் செஞ்சுருப்போம், எவ்வளோ பேர் தேவ சித்தத்தை பகுத்து பார்த்து செய்திருப்போம். ஸோ ஜெபம் என்பது புத்திர சுவீகாரத்தினுடைய அறிகுறி ப்ளஸ் நன்மை தீமை இன்னது என்பதை நமக்கு சரியான பாதையை காண்பித்து நம்மளை ஓவர் ரூல் பண்ணக்கூடிய சரியான ஒரு ஆசீர்வாதம் ஜெபத்தில் இருக்கு. நம்மை நாமே நிதானித்தறிதல்ல முதல்ல தேவகுமாரன் மூலம் தேவ சமூகத்தில் எந்த அளவுக்கு நெருங்கி காணப்பட்டோம், முதல் ஆராய்ச்சி. இரண்டாவதாக தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கொடுத்துட்ட முக்கியத்துவம். நிறைய கிளாஸஸ் கேட்குறோம், நிறைய புத்தகங்கள் இருக்கு, நிறைய படிக்கிறோம். ஓகே, எண்ணிக்கையில் பாடங்கள் கேட்டதை கர்த்தர் அதிகமாக கணக்கெடுத்துக்குவாரா? கேட்டுட்ட சத்தியங்கள் சிறிதளவாகிலும் நம்முடைய உள்ளத்தில் இருந்து நம்மளுடைய வாழ்க்கையில கிரியை செய்திருக்கிறதா என்று கர்த்தர் கண்ணோக்குவாரா? அப்படின்னா ஆயிரக்கணக்கான வசனங்களை நம்ம கேட்டிருக்கலாம், நிறைய தலைப்புகளில் கடந்த ஆண்டுகளில் தேவனுடைய வார்த்தைகளை தியானிச்சிருக்கலாம், நிறைய புத்தகங்களை படிச்சிருக்கலாம். பிரியமானவர்களே, பேசப்பட்ட கேட்கப்பட்ட உபதேச சத்தியங்கள்ல இருந்து ஒரு சில வசனங்களுக்காவது நம்மளுடைய லைஃப்ல நம்ம ஒபே பண்ணியிருப்போமா? இது ரெண்டாவது தியானம். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஆவியினால் எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய மனுஷன் தேரவும் எந்த நற்கிரியை செய்யவும் தகுதியுள்ளவனாகும்படிக்கு உபதேசத்துக்கும் சீர்திருத்தலுக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் நீதியை படிப்பிதலுக்கும் எல்லா விஷயத்துக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்குன்னு சொல்லும்போது தேவனுடைய வார்த்தையை நம்ம பார்த்த விதம் எப்படிப்பட்டது, அதை நம்ம தியானிச்ச விதம் எப்படிப்பட்டது, அது நமக்கான தேவனுடைய ஒரு ஏற்பாடு என்கின்ற கொள்கையோடு ஒரு கண்ணோட்டத்தோடு ஒரு பயபக்தியோடு தேவனுடைய வார்த்தையை உள்ளத்துக்குள் வாங்கி எவ்வளோ பேர் கிரியேஸ் நடப்பித்தோம். கடந்த ஆண்டுகளில் தேவனுடைய சித்தத்தை தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருந்து மட்டும்தான் நான் தேடுவேன், என்னுடைய பர்சனல் விருப்பம் வெறுப்பு அல்ல அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர் தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றாக வச்சுருந்தோம். இது ரெண்டாவது தியானம். நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். மூணாவது, குணலட்சணத்தில் காணப்படும் நன்மை தீமையை ஆராய்ந்து பார்த்தல். அது என்ன? குணலட்சணத்தில் காணப்படும் நன்மை மற்றும் தீமையை ஆராய்ந்து பார்த்தல் என்று சொல்லும் பொழுது, உடன்படிக்கை ஆரம்பிக்கும் பொழுது உண்மையான ஒரு நியூ கிரியேஷனாக நம்ம ஆவியினாலே ஜெனிப்பிக்கப்பட்டிருந்தோம் அப்படின்னா, நமக்குள்ள விசக்கனிகள் காய்க்கக்கூடிய ஒரு மரம் ஆட்டோமேட்டிக்காக அது இருக்கும் பழைய மனித சுபாவத்தில். புது சிருஷ்டி இப்பதான் ஒரு விதையாக நமக்குள்ள உருவாயிருக்கும். அது இனிமே தான் பூ பூத்து இலை காய் காய்த்து அதுக்கப்புறம் தான் என்ன ஆகணும்? கனிகளை கொடுக்கணும். இப்போ புது கனிகள் உருவாக லேட் ஆகும். ஆனா விசக்கனிகள் நமக்கு தெரியும் இல்லைங்களா? அதை எவ்வளோ பேர் எவ்வளோ கனிகளை வெட்டி எரிஞ்சிருப்போம் கடந்த ஆண்டுல. அப்போ விசக்கனிகள்னா என்னங்க? சிம்பிள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் இடம்பெறக்கூடிய மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன என்று ஆரம்பிக்கிற இடத்திலிருந்து பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், சண்டைகள், மார்க்க பேதங்கள், இது ஃபுல்லா விழுந்து போன சுபாவத்தில் உள்ள கெட்ட மனிதனுடைய தீமையான கனிகள். இது காய்ச்சி தொங்குது நம்மளுடைய மரத்தில். உடன்படிக்கைக்கு முன்னாடியே இந்த கனிகளுக்கு எண்ணிக்கையே இல்லை. கோபம், மூர்க்கம், சண்டை, வைராக்கியம், கசப்பு, விரோதங்கள், வாக்குவாதங்கள் எக்ஸெட்ரா. பட் புது கனிகள் உருவாக டைம் எடுக்கலாம். பழைய கனிகளை வெட்டி எறிவதற்கு அவ்வளோ டைம் தேவையில்லை இல்லைங்களா? புது கனி ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாகணும். ஆனால் தீமைன்னு தெரிஞ்ச விஷயத்தை அதை நம்ம ஃபாலோ பண்ண முடியாது இல்லைங்களா? அப்படி பார்க்கும்போது அவாய்ட் பண்ணப்பட்ட வெட்டி எரியப்பட்ட எவையேனும் விசக்கனிகள் கடந்த ஆண்டுகளில் மறுபடியும் நம்மளுடைய உள்ளத்துக்குள்ள வந்துருச்சா? கோபம், பகை, விரோதங்கள், வாக்குவாதங்கள், சண்டைகள், மார்க்க பேதங்கள், பிரிவினைகள், இதெல்லாம் இப்படி போட்ட துர்க்கிரியைகள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துட்ட அந்த ஒரு மரத்தில் வெட்டி எரியப்பட்ட இடத்துல மீண்டுமாக விசக்கனிகள் இது வந்துருச்சா? இதெல்லாம் நம்மை நாமே நிதானித்தறியணும். ஒருவேளை இல்லை நல்ல கனிகளே எனக்குள்ள உருவாயிருக்கு, பார்க்குறவங்கெல்லாம் என்னிடத்துல அன்புங்கிற விஷயத்தை மட்டும்தான் பார்த்தாங்க, என்னிடம் நன்மையான விஷயங்களை மட்டுமே எல்லோரும் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு ஒருவேளை நம்ம சொன்னோம்னா இது கூட நம்மை நாமே நிதானித்தறிதல் தான். பட் நல்ல விஷயமும் கெட்ட விஷயத்தையும் சோதிக்கும் பொழுது நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளாமல் சோதிக்கணும். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தன்னைத்தானே சோதித்தறியும் போது நடுவில் வேற யாரும் இல்லை,
நாம கர்த்தர் இயேசுவுக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக இருக்கும்போது நம்மளுடைய நன்மை தீமையை ரொம்ப நேர்மையாக என்ன பண்ணணும்? சோதிக்கணும். இதுல ஒரு அருமையான விஷயம் இருக்கு. என்னன்னா, தன்னைத்தானே சோதித்தறிதல், நம்மை நாமே பரீட்சித்து பார்த்தல், 2 தலைப்பா அதை சொல்லலாம். பரீட்சித்து பார்க்கிறதுக்கும் சோதித்தறிதலுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுங்களா? சோதனை என்பது டெஸ்ட், பரீட்சை என்பது எக்ஸாம். டெஸ்ட்டுக்கும் பரீட்சைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? மறுபடியும் கேள்வி கேட்டால் டைம் ஆகிட்டு தான் இருக்கும். டெஸ்ட் அப்படின்னா நிறையா வரும் இல்லைங்களா? அது எதுக்கு நம்மளை தகுதிப்படுத்தும்? பெரிய பரீட்சைக்கு நம்மளை தகுதிப்படுத்துறது சின்ன சின்ன டெஸ்ட் இல்லைங்களா? டெஸ்ட்டில் எல்லாரும் ஜெயிப்போமா, மேக்சிமம் தோப்போமா? ரொம்ப புவர் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க? டெஸ்ட்டில் அதிகம் தோத்துருப்பாங்க. ஆனால் அந்த தோத்த அனுபவங்களெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஆனுவலில் என்ன பண்ணுவாங்க? எப்படியாவது இந்த வருஷத்தை கடந்து போகலைன்னா, ஃபெயில் ஆகிட்டோன்னா அடுத்த ஸ்டாண்டர்ட் என்ன பண்ண முடியாது, போக முடியாதுன்னு இந்த டெஸ்ட்டில் தோற்று போன எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் எங்கே அப்ளை பண்ணுவாங்க? ஆனுவலில் இல்லைங்களா? இதுதான் தன்னைத்தானே சோதனை இடுதல் என்பது. உங்களுக்கு நீங்களே டெஸ்ட் வைங்க. பரீட்சை கடைசியாக எழுதுங்க, ஆனால் உங்களை தினசரி நீங்கள் என்ன பண்ணுங்க? டெஸ்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறீங்கிற. நெக்ஸ்ட், நம்மை நாமே சோதித்தறிதல்ல சகோதரர்களிடம் நீதி, பரிசுத்தம் ஆகியவைகள் மேல் உள்ள வாஞ்சை. 4வது பாயிண்ட். நிறைய கேரக்டர் நம்ம டெவலப் பண்ண வேண்டியது இருக்கு. அது என்ன? நீதி, பரிசுத்தம் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய கொள்கைகளை சிம்பிளா சொன்னோம்னா அது நீதி பரிசுத்தத்துக்குள்ள அடங்கும். இதை தான் நம்ம கோல்டன் ரூல்ஸ்னு சொல்றோம். பொன்னான பிரமாணங்கள்ல மையப்புள்ளியே எதுவா இருக்கும்னா நீதியும் அன்பும் தான் கலந்து டிராவல் பண்ணிட்டே இருக்கும். அதே பரிசுத்தம்னு சொல்றோம்னா அன்புக்கு இன்னொரு, அன்பினுடைய மற்றொரு உருவம் என்னன்னா அந்த பரிசுத்தம் அப்படிங்கிற கொள்கை அன்பின் ஒரு ஏற்பாடு. அப்ப இந்த பூமியில சஞ்சரிக்கக்கூடிய டைம்ல, காலகட்டங்கள்ல நம்மளுடைய நீதியின் வஸ்திரத்தை கரைபடாமல் பாதுகாத்து கொண்டோமா? நம்மை நாமே சோதித்தறியும் போது. எப்போவாவது கொஞ்ச நேரம் தான் சகோதர சகோதரிகளோட நேரம் செலவு பண்றோம். கன்வென்ஷன், பிரேயர் மீட்டிங் ஹால், காட்டேஜ் பிரேயர் போன்ற இடங்கள்ல. பெரும்பாலும் நம்மளுடைய ஜீவியம் எங்க இருக்கு? நமக்கு 90% எங்க சஞ்சரிக்கிறோம்? உலகத்துக்குள்ள. இந்த டைம்ல நம்மளுடைய நீதியின் வஸ்திரத்தை பாதுகாத்து கொண்டோமா? நம்மளுடைய பேச்சுக்கள், நடவடிக்கைகள் சராசரி உலக மனிதர்களைப் போல பொய், புரட்டு, தேவையற்ற சம்பாசனைகள், டைம் வீணாக விரயம் அடிச்சிருக்கிறோமா? இதெல்லாம் நீதியின் வஸ்திரம் கரைபடிஞ்சிருச்சான்னு நம்ம சோதிக்கிறது. அதோடு பரிசுத்தமான கிரியைகள், நேர்மையுள்ள காரியங்கள். நீதிக்கு அடுத்த நிலையில் இருக்குது பரிசுத்தம். அந்த நீதிங்கிற கொள்கை நமக்குள்ள வளர்ந்தாதான் பரிசுத்தத்தை நம்ம பாதுகாக்கவே முடியும். ஸோ நீதி, பரிசுத்தம் போன்ற உள்ளபூர்வமான குணம் வெளியரங்கமான கிரியைகள்ல வெளிப்பட்டுட்டே இருக்கும். அதை உள்ளத்துல பாதுகாத்தா மட்டும்தான் வெளியரங்கமான கிரியைகளை அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இது நம்ம தியானிக்க வேண்டிய 4வது விஷயம். 5வதாக நம் உடன் சகோதர சகோதரிகள்னு சொல்றோமே, கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தார், அதனால அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோமே, நாமளும் சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சகோதர சகோதரிகளிடம் நாம கொண்டுள்ள நேர்மையான உறவு எப்படி இருந்துச்சு கடந்த ஆண்டுல? இன்னைக்கு அநேகரை பிடிக்காது, பட் பார்க்கும்போது மாய்மாலமா கூட கை குலுக்கிட்டு போகலாம், போலியான சிரிப்பு கூட சிரிக்கலாம். உள்ளத்தில் ஒன்றை வைத்துக்கொண்டு வேஷமாக மற்றவர்களிடம் பழகுதல் கூட பண்ணியிருப்போம் இல்லைங்களா? எல்லாரும் சேர்த்து தான் நம்ம சொல்றோம். இப்ப எல்லோருடனும் சமமான ஒரு புரிதல் நம்மகிட்ட இருக்குமானா? இருக்காது. பட் அது எப்படி வரும் அப்படின்னா, மாய்மாலமற்ற அன்பு இருந்தா நிச்சயம் இது சாத்தியம். ஒருவேளை கடந்த ஆண்டுகளில் தவறி இருந்தோம் அப்படின்னா, யாரோடலாம் நம்ம மாய்மாலமா பழகிருக்கோம்? உண்மையாக கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் மூலமாக மீட்கப்பட்ட இந்த உறவுகள் மத்தியில என்னுடைய பிணைப்பு எந்த அளவுக்கு சுத்தமுள்ளதாக காணப்பட்டது, எவ்வளவு நேர்மையுடன் காணப்பட்டது என்னுடைய பேச்சு, என்னுடைய நடவடிக்கை. ஒரு ஹக், ஒரு கை கொடுக்கும் பொழுது கூட, ஒரு வணக்கம் சொல்லும் பொழுது கூட, ஒரு நமஸ்தே சொல்லும்போது கூட உள்ளத்திலிருந்து நம்ம சகோதர சகோதரிகளிடம் பழகி இருக்கிறோமா? அல்லது சகோதர சகோதரிகளிடையே ஏதேனும் இடைவெளி, கேப், ஒரு போலியான புன்னகை, வேஷமான ஒரு கை கொடுத்தல், இப்படிலாம் கடந்து போயிட்டு இருந்தோம். இதெல்லாம் சோதிக்கணும். நம்மை நாமே சோதித்தறிதல்னு சொன்னோடனே அநேகர் பாவம் செஞ்சோமா இல்லையா, இதை மட்டும்தான் எல்லாத்துக்கும் மைண்ட்ல நிற்கும். வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம சோதிக்க வேண்டியதா இருக்கு. 6வதாக பார்க்கும்போது பலியின் வாழ்க்கையில நாம கொண்டுள்ள வைராக்கியம், ஈடுபாடு. எப்போ உடன்படிக்கை செஞ்சோமோ, இனிமேல் நம்ம லைஃப்ல ஃபர்ஸ்ட் தேவனுக்கு மட்டும்தான். நம்மளுடைய நேரம்,
உடல், அதில் இருக்கக்கூடிய திறன், அறிவாற்றல், எக்ஸெட்ரா. செல்வம், செல்வாக்கு, 5 தாளந்துகள் மினிமம் சொல்றோம். அதுக்குள்ள எக்ஸெட்ரா நிறைய இருக்கு. இந்த அனைத்து திறமைகளையும் தாளந்துகளையும் பலி செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு வைராக்கியம் உடன்படிக்கையின் ஆரம்பத்தில் நமக்குள்ள இருந்திருக்கும் இல்லைங்களா? இருந்துச்சு இல்லைங்களா? எல்லாருமே மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறையணும் தான் அந்த உடன்படிக்கை செஞ்சோம். பட் எவ்வளோ பேர் இந்த பக்தி வைராக்கியத்தில் கடந்த ஆண்டுகளில் முதல் இடம் தேவனுடைய சமூகத்துக்கு நம்ம கொடுத்துருப்போம். தேவனுடைய சமூகம்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பிரேயர் பற்றி இங்கே கேட்கல. தேவனுடைய காரியமாக நடைபெற்ற அனைத்து ஆவிக்குரிய கூடுகைகளையும் நம்மளுடைய அட்டென்ஷன் எப்படி இருந்தது, நம்மளுடைய ஈடுபாடு எப்படி இருந்தது, நம்மளுடைய கவனம், நம்மளுடைய ஆர்வம். ஏன்னா 99% உலகத்துக்கு இல்லை, 99.99 தேவனுக்கு தான். ஒரு பாயிண்ட் தான் நம்மளுடைய அன்றாட தேவைகளை சரி செய்து கொள்வதற்கு நியாயமான முறையில் நம்ம எடுத்துக்கலாம். அது கூட தேவனுடைய பர்மிஷனோடு எடுக்கணும். அப்ப உடன்படிக்கை வாழ்க்கை தேவனுக்கென்று முழுவதுமாக பலிபீடத்தில் தூக்கி வைத்த பிறகு வைராக்கியம் கடந்த ஆண்டுல குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா, இதெல்லாம் நம்ம சோதிக்கணும். நம்மளுடைய பலியின் வாழ்க்கை எந்த அளவுக்கு சாம்பலாகி பலிபீடத்திற்கு அடியிலே கொற்ற அளவுக்கு நம்மளுடைய ஜீவியம் பக்தி வைராக்கியமாக காணப்பட்டிருக்கு. இது எல்லாமே பேசிக்காவே உங்க எல்லாருக்குமே இருதயத்துக்குள்ள ஓடிட்டு இருக்கக்கூடிய கொஸ்டினா தான் இருக்கும். இந்த 6 பாயிண்ட் இல்லைங்களா? ஜெப ஜீவியம் எப்படி இருந்துச்சு, தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறதுல நம்முடைய உபை எப்படி இருந்துச்சு, குணலட்சணத்துல எந்த விஷக்கணிகள் வெளியே போயிருக்கு, நன்மையான கனிகள் எப்படி உருவாயிருக்கு, நீதி பரிசுத்தமாகிய கொள்கைகள் எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கிறோம், சகோதரர்கள் மத்தியில் கொண்டுள்ள உறவு எப்படி வேஷமா இருக்கா, நேர்மையாக இருக்கா, பலியின் ஜீவியத்தில் நான் எந்த அளவுக்கு குறைபட்டிருக்கேன், எல்லாம் ஸ்கேன் பண்ணிடுவீங்க. இந்த 6 பாயிண்ட்டும் 1ல உள்ளடக்கமாகுது. அந்த 1 நம்ம கிட்ட 7வது கேரக்டர் இருந்துருந்துச்சுன்னா இந்த 6லையும் நம்ம தோத்துருக்க மாட்டோம். இதுக்கு மட்டும் பதில் சொல்லிருங்க. அந்த 1 ஸ்லைடு மாத்திராதீங்க. அந்த 1 என்னவாக இருக்கலாம்? இல்ல, அடுத்த ஸ்லைடு மட்டும் மாத்துங்க. இந்த 7 அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி, ஒருவேளை அது என்ன நம்ம ஆன்சர் கொடுக்கல உங்களுக்கு, அந்த 7வது ஒரு விஷயம் இருக்கு. அது ஒரு கேரக்டர்னு சொல்ல முடியாது, ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அந்த ஒரு விஷயம் நம்ம உள்ளத்துக்குள்ள இருந்துச்சுன்னா மேலே பார்த்த 6லையும் நம்ம நஷ்ட கணக்கு கொடுக்க மாட்டோம், லாபம் தான் கொடுப்போம். அல்லது அந்த சோதனையில நம்ம ஜெயிச்சிருப்போம். அந்த 7 என்னவாக இருக்கும்னு ஃபீல் பண்றீங்க? ரொம்ப கஷ்டம் தான் அந்த பதிலை நீங்க கெஸ் பண்றது. ஆனா ரொம்ப ஈஸியான பதில், ரொம்ப முக்கியமான பதில். ஏன்னா கஷ்டம்னு சொல்லிட்டு ஈஸின்னு சொல்றேன்றீங்களா? அன்பு, பயபக்தி, வேற ஈடுபலி நம்மளுடைய விசுவாசம் சிஸ்டர். நான் கேட்கறது நமக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அது 1 பேலன்ஸ் பண்ணி நமக்குள்ள இருந்திருந்தா, அந்த ஒரு தகுதி நமக்குள்ள இருந்துருந்துச்சுன்னா, அந்த ஒரு விஷயம் மேல இருக்கக்கூடிய 6ம் பர்ஃபெக்டா நமக்குள்ள இருக்கும். சரி, இப்ப வசனம் வாசிச்சிடலாம். வாசிங்க. 2 கொரிந்தியர் 13:5. நீங்கள் விசுவாசம் கரெக்ட் தான். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்தறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? எத்தனை பேர் இயேசு எனக்குள்ள உருவாயிருக்கிறாரான்னு அறிஞ்சிருக்கிறோம்? இந்த பதில் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும். பிரதர், இயேசு கிறிஸ்து எனக்குள்ள எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறான்ங்கிற சிந்தனை இருந்தாலே என்னுடைய ஜெபம் கரெக்டா இருக்கும், நான் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறது கரெக்டா இருக்கும், என்னுடைய நீதி பரிசுத்தத்தில் நான் கரெக்டா இருந்திருப்பேன், என்னுடைய ஆவியின் கனிகள் சரியா வளர்ந்துருக்கும், என்னுடைய பலியின் வாழ்க்கையில சகோதர சிநேகத்துல எல்லாத்துலயுமே நான் கரெக்டா இருந்திருப்பேன். கிறிஸ்து எனக்குள் பெருகி இருக்கணும், நான் சிறுகி இருக்கணும். இதுதான் ஆன்சர். 7வது. இந்த 7வது பாயிண்ட் தான் பாக்கி 6ஐயும் பூரணப்படுத்துறது. 7வது பாயிண்ட் நமக்குள்ள யாருக்குள்ளேயும் வராததுனால 6லையும் நம்ம தோல்விதான் அடைஞ்சிருக்கிறதுக்கு மேக்சிமம் வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? ஏன்னா இது அவங்களுடைய பர்சனல் தியானம். எவ்வளோ பேர் கிறிஸ்து தான் எனக்குள்ள செயலாற்றுகிறார், நான் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற ஜீவியம் ஜீவிக்கிறோம் சொல்லுங்க. என்ன கேள்வி கேட்கிறாரு பாருங்க. ஆதார வசனத்துக்கு இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அது 1 கொரிந்தியர், இது 2 கொரிந்தியர். அங்க நீங்க உங்களை நீங்களே சோதித்து பாருங்கன்னு 2-3 விஷயம் பேசியிருக்கிறாரு. இங்க எப்படி சோதிக்கிறார் சொல்றாருன்னா, உங்களுக்கு நீங்க பரீட்சை வைங்க, அந்த பரீட்சையில ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரா, செயலாற்றி கொண்டிருக்கிறாரான்னு நீங்க அறியீங்களா? முதல்ல உங்க ஒவ்வொருவருக்குள்ளையும் ஒரு பழைய மனித வாழ்க்கை மாற்றப்பட்டு புது சிருஷ்டியாக உருவாயிருப்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு தெரியும்னு கேட்கிறார். அந்த நியூ கிரியேஷனுக்கு இன்னொரு பேர் தான் என்னங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் இன்னொரு இடத்துல சொல்றாரு இல்லைங்களா? அப்ப புது சிந்தைக்கு பேர் என்னங்க? கிறிஸ்து.
எவ்வளோ பேர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் லைஃப்ல எந்த அளவுக்கு உடன்படிக்கைக்கு பின்னாடி உருவாயிருக்கிறார்னு சோதிச்சோம்னாலே வாழ்க்கையில சின்ன சின்ன காரியங்களை சோதிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்க பதில் சொல்லுங்க. அன்றாட லைஃப்ல ஒவ்வொரு விஷயங்களையும் தனித்தனியா எடுத்துக்கிட்டு நம்மளை பரிச்சை பார்க்கறது பெருசா, மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கக்கூடிய ஆண்டவர் எனக்குள்ள உருவாயிருக்கிறாரா அப்படின்ற ஒற்றை காரியத்தை எடுத்துக்கொண்டு நம்மளை ஸ்கேன் பண்றது பெருசா? ஆண்டவர் இயேசு எனக்குள்ள எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கிறார், உடன்படிக்கை வாழ்க்கைக்கு பிறகு கிறிஸ்து எனக்குள் பெருகணும், நான் சிறுகணும் யோவான் சொன்னார் இல்லைங்களா? அது புது சிந்தை நமக்குள்ள எப்படி நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படின்னா, கிறிஸ்து எந்த அளவுக்கு நமக்குள்ள டெவலப் ஆகிறார், வளர்ந்திருக்கிறார், அவருடைய சுபாவம், அவருடைய குண இயல்புகள் எனக்குள்ள எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பழைய மனித சுபாவம் அதை வச்சு தான் வெளியே போகும். கிறிஸ்து எனக்குள்ள இருந்தா நான் அதிகாலையில ப்ரேயர் பண்ணுவேன், கிறிஸ்து எனக்குள்ள இருந்தா நான் எப்போதும் தேவனுடைய உறவுல இருப்பேன், தேவனுடைய வார்த்தைகளை எப்போதும் மதிச்சு நடப்பேன், தேவனுடைய வார்த்தைக்கு அப்பாற்பட்டு எழுதி இருக்கிறதே என்று அவர் சொல்லி ஜீவிச்ச மாதிரி என்னுடைய ஜீவியம் இருக்கும், சகோதரர்களுக்காக நான் ஜீவனை கொடுப்பேன், என்னுடைய ஆவியின் கனிகள்ல தடுமாற்றம் இருக்காது கிறிஸ்து எனக்குள்ள இருந்தார்னா. பலியின் வாழ்க்கையை தவிர வேற வேலை எனக்கு இருக்காது. ஒற்றை காரியம் இதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய லைஃப்ல எந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறார், கிறிஸ்துவுடைய கேரக்டர் எந்த அளவுக்கு எனக்குள்ள உருவாயிருக்கு, அவர் இருந்தார்னா எப்படி இந்த பூமியில இருந்திருப்பாரோ அப்படி கடந்த ஆண்டு நம்ம மத்தியில கடந்து போச்சா, இதுதான் நம்மை நாமே சோதி தெரியறதுல முக்கியமான பாயிண்ட் பிரியமான சகோதர சகோதரிகளே. அப்படி பார்க்கும்போது இதை கடந்த சில விஷயங்கள் கூட இருக்கு. இதே மொழிபெயர்ப்பை நீங்க திருவிழியத்திலையும் வாசிக்க கேட்கலாம். 2 கொரிந்தியர் 13:5. நீங்கள் நம்பிக்கையில் நினைத்திருக்கிறீர்களா என உங்களையே சோதித்து பாருங்கள், உங்கள் நடத்தையை சீர்தூக்கி பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் செயலாற்றுகிறார் என உணராமலா இருக்கிறீர்கள். நீங்கள் சீர்தூக்கி பார்த்தீர்கள் என்றால் அதை உணர்வீர்கள். நாம என்ன செய்யறதில்லைன்னு சொல்றாரு. ஒவ்வொருத்தருக்குள்ளுமே கிறிஸ்து செயலாற்றி கொண்டு தான் இருப்பாராம். அளவுகளை வித்தியாசம் இருக்கு. யாருமே தேவனுக்கு பயப்படுறதில்லைன்னு சொல்ல முடியாது, யாருமே கிறிஸ்துவுடைய குணலட்சணத்தை நமக்குள்ள உள்வாங்கிறதில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்து எந்த அளவுக்கு செயலாற்றுகிறார் என்பதை நம்ம உணர்றதில்லை அப்படின்னாலே புது சிருஷ்டியின் மீது சரியான கவனம் இல்லாமல் இருந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, உடன்படிக்கை வாழ்க்கையை ஒற்றை வார்த்தையில சொல்லணும்னா நாம பரிசோதனை செய்ய வேண்டியது, ஆண்டவர் இயேசு நாம மரிக்கும் போது நமக்குள்ள முழுமையாக வந்திருக்கணும், நமது பழைய மனிதன் முற்றிலும் செத்துருக்கணும். அப்பதான் முதலாம் உயிர்த்தெழுதல் நம்ம பங்கடைய முடியும். அது வருஷம் வருஷம் நமக்குள்ள ஒவ்வொரு செக்ஷனா நம்ம போற மாதிரி, ஒவ்வொரு பரீட்சையில பிள்ளைங்க பாஸ் மார்க் வாங்கி அடுத்தடுத்த கிளாஸ்க்கு அடுத்தடுத்த வகுப்பறைக்கு போற மாதிரி மதிப்பெண்கள் கூடிக்கிட்டே போகும், வகுப்புகள் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனா ஒரு நாள் பள்ளி படிப்பை முடிக்கணும் இல்லைங்களா, காலேஜ் போகணும் இல்லைங்களா, அந்த மாதிரி கிறிஸ்துவுடைய முழுமையான சாயலுக்கான ஆயத்தம் தான் இப்ப நம்ம பயின்று கொண்டிருக்கக்கூடிய பள்ளி அறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப அந்த பள்ளி அறையில ஆரம்ப நாள் தொடங்கி ஒரு குழந்தை அதே வளர்ச்சியில் காணப்படுமா, ஒவ்வொரு வகுப்பறையும் கடந்து போகும்போது அவங்களுடைய நாலேஜ் அதிகமாகணுமா அவங்களுக்கு. ஸோ கிறிஸ்துவை பற்றின அறிவு, அவருடைய குண இயல்புகள் நம்மளுடைய லைஃப்பில் கடந்த ஆண்டுகளில் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குங்கிறத நம்ம சோதிக்கணும். அப்படி பார்க்கும்போது ரீப்ரிண்ட்ல இருந்து சில தமிழ் விளக்கங்களை நாமே சோதனைக்கு உட்படுவதை குறித்து வாசிக்க கேட்போம். 55:19. பொன்னான பிரமாணங்கள் மூலம் நம்மை நாமே நிதானித்து அறியலாம். அன்பு, நீதி, இரக்கம், ஞானம் இவற்றின் மூலம் நமது சொந்த எண்ணங்களை திறனாய்வு செய்ய முடியும். நமது வார்த்தை, நடத்தை, கிரியை செயல்களில் ஒருவரை காயப்படுத்தி முரட்டுத்தனமாக நடந்திருப்போமே, ஆனால் அவரிடம் சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும். அதன் பின்பு நமது காணிக்கையை பலி செலுத்த வேண்டும். முறையான தண்டனையை நமக்கு நாமே எப்பொழுதும் மறவாமல் செலுத்தி கொள்ள வேண்டும். இதன் முடிவு சீர்திருத்தமாக காணப்பட வேண்டும். இதை செய்வதற்கு முக்கிய தேவை தாழ்மையாகும். தன்னைத்தானே சோதித்தறிதலுக்கு முக்கியமான தகுதி என்னன்னு முடிகிறாரு? தாழ்மையா. தாழ்மைக்கும் சோதித்தறிதலுக்கு என்ன தொடர்பு? நான் மேல பாயிண்ட்ஸ் பேசுறாரு பாருங்க. தேவனுடைய கொள்கைகளாகிய பொன்னான பிரமாணமாகிய அன்பு, நீதியை கொண்டுதான் நம்மளை நாம என்ன பண்ணணும்? சோதிக்கவே ஆரம்பிக்கணும். அப்படி சோதிக்கும் போது அந்தரங்கம், வெளியரங்கம் எல்லா விஷயத்தையும் திறனாய்வு செய்யணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளை நாமளே ஏமாத்திக்க கூடாது. பர்சனலாக நம்மளை நாம் சோதிக்கும் பொழுது உண்மையான கணக்கு, தேவன் நம்மளை பார்க்குறார் என்ற ரீதியில் நம்ம சோதிக்கணும். அப்போ நமது வார்த்தையில், நடத்தையில், கிரியைகளில், செயல்களில் நம்மளுடைய பர்சனல் தவறுகளும் வெளிப்படும். நம்மளால் மற்றவர் காயப்படுத்தப்பட்டிருப்பாங்க இல்லைங்களா, அந்த ஸ்கேனிங்கில் இதுதான் முதல்ல வருவாங்க.
மேலே நம்ம பார்த்தது ஒரு அட்டவணை, இத்தனை விதங்களில் நம்மளை நாம் சோதிக்கறியணும். ஆனால் இங்கே முக்கியமாக வர்றது, அப்படி பார்க்கும்போது நம்ம அநேகரை காயப்படுத்தி இருப்போம், முரட்டுத்தனமாக நடந்திருப்போம் அப்படின்ற எண்ணங்கள் நமக்குள்ள உருவாகலாம், பதிலாக கிடைக்கலாம். அவரிடம் சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும். ஏன்னா தேவனுக்கு எதிராக குற்றம் செஞ்சா தேவனிடத்துல மன்னிப்பு கேட்கணும். மனுஷர்களுக்கு எதிராக யாருக்கு விரோதம் செஞ்சோமோ அவங்களிடத்துல தான் என்ன பண்ணணும்? மன்னிப்பு கேட்கணும். முக்கியமான பாயிண்ட், முறையான தண்டனையை நமக்கு நாமே எப்பொழுதும் மறவாமல் செலுத்தி கொள்ள வேண்டும் என்ன சொல்றார்? முறையான தண்டனையை நமக்கு நாமே செலுத்திக் கொள்ள வேண்டும். இதன் முடிவு சீர்திருத்தமாக காணப்பட வேண்டும். இதை செய்வதற்கு முக்கிய தேவை தாழ்மை. அப்படின்னா நம்மை நாமே பரீட்சித்து பார்ப்பதில், பரிசோதனை செய்வதில் நம்மளை தண்டிக்கிற எல்லைக்கு போயிடக்கூடாது. நம்ம அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு மனப்பாக்குவத்தில் போகாம, ஒரு தவறு உணரப்பட்டால் அதற்கான பிராயச்சித்தம் என்ன, அந்த பிராயச்சித்தம் செய்யும்போது ஒருத்தருக்கு எதிராக குற்றம் செஞ்சுட்டோன்னு தெரிய வருதுன்னா அவர்களோடு சென்று ஒப்புரவாகிறது எப்படி, மன்னிப்பு கேட்டு சீர்பொருந்துவது எப்படி, தவறு நம்ம மேலன்னு உறுதியான பிறகு இந்த தவறை மீண்டும் நம்ம செய்யாதபடிக்கு சிறு சிறு சிச்சைகளை நம்மளோட லைஃப்ல நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம். சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது ஒரு தவறை இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒப்புரவாகிறது ஒரு விஷயம். இனிமேல் இந்த தவறை செய்யாமல் இருப்பதற்கு நம்மை நாமே சிச்சை செய்யணும் இல்லைங்களா? சில தண்டனைகளை தாவீது தனக்குத்தானே கொடுத்துக்கிட்டார் இல்லைங்களா? நான் ரெட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்திருந்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய கரத்துல விழுந்து தண்டனையை வாங்குறதுக்கு முன்னாடி நான் என்னையவே சிச்சை பண்ணிக்கிறேன், தண்டனை உட்படுத்திக்கிறேங்கிறது தான் தாவீதினுடைய மோட்டிவேஷன். நினிவே குடிகள் என்ன செஞ்சாங்க? நினிவே பட்டணத்து ஜனங்கள் தேவனுடைய தண்டனைக்கு ஆளாவதற்கு முன்பாக ஆடு மாடு மிருக ஜீவன்கள் ராஜா வரைக்கும் ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்காந்து எல்லாரும் உபவாசிச்சாங்க. தேவனுடைய தீர்ப்பு குறைஞ்சது, தண்டனையை தேவன் அவர்களுக்கு செய்ய இருந்த தீமையை அவங்களுக்கு செய்யல. இப்படி எதுல குறைவுபடுறோமோ அந்த விஷயத்தை நாம மேற்கொள்வதற்கு வாழ்க்கையில சின்ன சின்ன சில தண்டனைகளை நமக்கு நாமளே அமுல்படுத்தணும். உதாரணமாக இப்ப சரீரம் அதிகமாக பெருத்துக்கிட்டே போகுதுன்னு சிலர் டயட் பண்றாங்கல்ல. இப்ப டயட்ல இருக்கிறதுக்கு காரணம் என்ன? வெறுப்பா இல்ல அவங்க மேல கொண்ட அக்கறையா? தன் மேல தனக்கே உள்ள அக்கறை. இது பழிவாங்குதல் கிடையாது இல்ல. அப்போ கடந்த வருஷத்துல நிறைய சாப்பிட்டேன், இந்த வருஷம் கொஞ்சம் குடலை என்ன பண்ணணும், நான் சுருக்கணும் போது நான் என்ன பண்ணுவேன்? டயட்ல இருப்பேன். அதுக்காக என்னை பழி வாங்குறேன்னு அர்த்தம் இல்லை. நான் கடந்த ஆண்டுல மாதிரி இனிமே அதிகம் சாப்பிட்டு என் வயிறு என்ன ஆகக்கூடாது, பெருசாகக்கூடாதுன்னு ஒரு சிச்சை எனக்குள்ள பண்றேன். அப்போ எந்த ஒரு நன்மைக்கு முன்னாடி ஒரு சிச்சை என்ன ஆகுது? தேவைப்படுற மாதிரி. குற்றங்கள் தெரிய வரும் பொழுது நமக்கு நாமே சில திருத்தங்களை உருவாக்கணும். பட் அது எந்த எல்லைக்கு போயிடக்கூடாதுன்னு அப்போஸ்தலன் சொல்றாருன்னா 1 கொரிந்தியர் 4:3, என்னை பொறுத்த மட்டில் எனக்கு எதிராக நீங்களோ மக்களின் நீதிமன்றமோ தீர்ப்பளித்தால் அதை பற்றி சிறிதும் கவலைப்பட மாட்டேன், எனக்கு நானே தீர்ப்பளித்து கொள்ளவும் மாட்டேன். இது திருவிழியம் படிச்சிருக்கீங்க இல்லையா? மேல் வசனம், ஆயினும் நான் உங்களாலேயாவது மனுஷருடைய நியாய நாளின் விசாரணையினேயாவது தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் அற்ப காரியமாய் இருக்கிறது. நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறது இல்லை. மேலே புரியல. இப்போ நம்ம படித்தது சரியான டிரான்ஸ்லேஷன் இல்லை, ஆனால் அது விவிலியத்தில் கரெக்டாக இருந்துச்சு. அதனால தான் இதை படிச்சுட்டு அதை படிக்க சொன்னேன். என்னை பொறுத்த மட்டில் எனக்கு எதிராக நீங்களோ மக்களின் நீதிமன்றமோ தீர்ப்பளித்தால் அதை பற்றி நான் சிறிதும் கவலைப்பட மாட்டேன். இந்த உலகம் அல்லது சக ஜனங்கள் யாராக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய கோர்ட் நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு தண்டனை கொடுத்தா அது நிரந்தர தீர்ப்புலேன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறார் பவுல். ஏன்னா அதிலிருந்து தேவன் என்னை என்ன பண்ணுவார்? விடுவிச்சிடுவார். ஆனால் எனக்கு நானே தீர்ப்பளித்து கொள்ளவும் மாட்டேன். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மை நாமே சோதித்தறியும் பொழுது, தன்னைத்தானே நிதானித்தறியும் பொழுது நம்ம மேலே ஒரு வெறுப்பு கசப்பு கூட நமக்குள்ள உருவாகலாம். செய்யக்கூடாத சில தீய செயல்களை கூட நான் செஞ்சுட்டேனே அப்படின்னு நம்ம மேலே ஒரு கசப்பு உருவாகலாம். நம்ம மேலேயே என்னாகலாம்? ஒரு வெறுப்பு உணர்ச்சி உருவாகலாம். இந்த மாதிரி நேரங்களில் அநேகர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சில நேரங்களில் கோபத்தில் சகோதரர்களே பேசியிருக்காங்க. அப்படியெல்லாம் சில காரியங்களை திருத்திக் கொள்ள முடியாமல், விட்டுருங்க பிரதர், நான் 2ஆம் மரணத்துக்கு கூட போகிறேன் அப்படிம்பாங்க. சாபமான வார்த்தைகளை பேசி கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். அவங்க உள்ளத்திலேருந்து பேசினாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. பட் நான் எதுக்குமே தகுதி இல்லை, நான் திருந்த மாட்டேன், என்னை விட்டுடுங்க, நான் சாவுக்கே போகிறேன் அப்படிங்கிற வார்த்தை எதனுடைய வெளிப்பாடு அப்படின்னா, முயற்சிகள் நம்ம பக்கம் இருந்து இல்லை. நம்மளை தண்டிச்சுக்கிறது கூட ரெடி, பட் திருத்தம் செய்யறதுக்கு நான் ரெடி இல்லை. அந்த பாயிண்ட்ல நம்ம கடைசியா என்ன படித்தோம்? நாம செய்யக்கூடிய திறனாய்வு, நம்மளுடைய பரிசோதனை முடிவில் என்னவாக இருக்கணும்னா சீர்திருத்தமாக இருக்கணும். நம்மளை சீர்திருத்தம் செய்து கொள்றதுக்கு அப்ப என்ன வேணுமா? தாழ்மை வேணும். அப்ப தாழ்மைங்கிறத ஏன் இந்த இடத்துல கொண்டு வரார் அப்படின்னா, மற்றவர்களுக்கு எதிராக நம்ம செய்த குற்றமா இருந்தாலும் சரி,
நம்மை நாமே சோதித்தறிந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய பர்சனல் குற்றங்களை கண்டுபிடிச்சாலும் சரி, தேவ சமூகத்தில் சரண்டர் பண்ணிட்டா ஜீவன் தப்பும், அவ்வளவுதான். மாறாக நம்மளை கடுமையாக நாமளே விமர்சிக்க தேவையில்லை. மற்றவர்களை குறித்தும் தீர்ப்பு செய்யற அதிகாரம் நமக்கு கிடையாது. நம்மளை நாமளே தண்டிச்சுக்கிற அளவுக்கு, தீர்ப்பு எழுதுற அளவுக்கு அதிகாரம் நமக்கு கிடையாது. சோதித்து அறிவதற்கும் பரீட்சித்து பார்க்கறதுக்கும் தண்டனை கொடுத்துறதுக்கும் டிஃபரெண்ட் இருக்குங்க. புரியுதுங்களா? சோதித்தறிதல், பரீட்சித்து பார்த்தல் என்பது வேற. இவைகள் ரெண்டுமே எதற்காக அப்படின்னா நம்மளை திருத்தம் செய்து கொள்ள. மாறாக தண்டித்துக் கொள்வது தெய்வீக திட்டத்திலேயே இல்லை. எந்த மனுஷனும் தன்னையே தண்டித்துக் கொள்ளுகிற அதிகாரம் அவனுக்கு இல்லை. ஒருவேளை தன்னை சிருஷ்டிக்கிற அதிகாரம் அவனுக்கு இருந்துச்சுன்னா அவன் தன்னை தண்டித்துக் கொள்ளலாம். இருக்கா? எந்த மனிதன் தன்னை தானே சிருஷ்டிக்க முடியுமா? ரத்தத்தை ஓட வைக்க முடியுமா? உடம்புல நரம்புகளை உருவாக்க செய்ய முடியுமா? நம்மளுடைய தசைகள், நார் மண்டலங்கள், சுவாசம், ஏதாவது ஒன்றை ஒரு மனிதனால் தனிப்பட்ட விதத்தில் உருவாக்க முடியும்னா நம்மளை நம்ம அழிச்சுக்கலாம். சூசைட் பண்ணி இந்த காலகட்டங்களில் இறந்து போறவங்கெல்லாம் அவங்க செய்தது எவ்வளோ பெரிய குற்றம் என்பதை ராஜ்யத்தில் உணர்வாங்க. ஏன்னா தலையில் இருக்கக்கூடிய ஒரு முடியை கூட நம்மளால வெள்ளையாகவோ கருப்பாகவோ மாற்ற முடியாது. தேவன் கொடுத்துட்ட பிரமிக்கத்தக்க அதிசயமான அந்த ஒரு சிருஷ்டிப்பை எப்படி நம்ம சூசைட் பண்ணிக்க முடியுது? அந்த ஒரு மனப்பக்கத்துக்கும் நமக்குள்ள எப்படிப்பட்ட குற்றங்கள் வெளிப்பட்டாலும் போயிடாதீங்கிறார் பவுல். புரியுதுங்களா? என்னை நானே தீர்ப்பிட்டுக் கொள்ளுகிறது இல்லைன்னா உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து தப்பான கோணத்துல போயிட வேண்டாம் அப்படி சொல்ல வர. இதுக்கான எக்ஸ்பிளைனை நீங்க வாசிக்க கேட்போம். வசனத்துக்கு அடுத்த ஸ்லைடு மாத்துங்க, 13வது ஸ்லைடு. இதன் கருத்து யாதெனில் நம்மை நாமே கடுமையாக நியாயம் தீர்த்துவிடக் கூடாது. தீர்ப்பின் முடிவை நம் கையில் எடுத்தல் கூடாது. இதிலிருந்து நாம் இருதயத்தின் நினைவுகளிலே இருதயத்தின் நினைவுகளையே நம்மால் முழுமையாக அறிய முடியாது. எவ்வளவு பியூட்டிஃபுல் பாயிண்ட் கவனிச்சிங்களா? ஒரு மனிதன் ஏன் தன்னையே தண்டிச்சு கொள்ள கூடாதுன்னு சொல்ல வர்றாருன்னா, முதலாவது நமது இருதயத்தின் நிலைப்பாட்டவே நம்மளால கெஸ் பண்ண முடியாதுன்றாருங்க. சில நேரங்களில் மற்றவங்களை நியாயம் தீர்க்கிறோம் இல்லைங்களா? இவர் திருந்தவே மாட்டாரு, ஒரு தப்பானவர், இவர் கெட்டு போயிட்டார் அப்படிலாம் சொல்றோம் இல்லைங்களா? நமது இருதயத்தையே குற்றவாளி என்று சரியாக தீர்க்க முடியாத நாம பிறருடைய உள்ளத்தில் இருக்கிறத எப்படி அறிய முடியும், தீர்ப்பிட முடியும்? அப்ப முதல் பாயிண்ட் எங்க இருக்குன்னா, நம்மவே குற்றவாளிகள் என்று நம்மளை தீர்ப்பிட முடியாது, நம்மளை நீதிமான்கள் என்று நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. அப்ப தீர்ப்பிடுகிற விஷயம் அதனாலதான் தேவன் கையில வச்சிருக்கிறார். அப்ப இருதயங்களை நம்ம சோதிக்கும் போது நம்மளுடைய நினைவுகளையே நம்மால் முழுமையாக அறிய முடியாது என்பதை கற்றுக்கொள்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளை சோதித்தறியும் போதோ, ஓ இவ்வளோ தோத்து போயிருக்கேனா, நான் இவ்வளோ பலவீனமானவனா, எனக்குள்ள இவ்வளோ ஒரு பிரச்சனைகள் இருந்திருக்கா அப்படிங்கும் போதே நான் ஒரு நோக்கமுடையவனாக என்னுடைய லைஃப் ஆரம்பிச்சிருப்பேன். ஆனால் பாதைகளை திரும்பி பார்க்கும்போது நிறைய இடத்துல தோற்றிருப்பேன்னு சொல்லும் போதே என்னை குறித்த சுய சித்தமே எனக்கு தெளிவாக இல்லையே, என் மனசாட்சியை குறித்த புரிதலே ஏன் கூட நான் பேசுறதே ரொம்ப கம்மியாக இருந்திருக்கேன். நான் எப்படி பிறரை நியாய தீர்ப்பு செய்ய முடியும்? என் மனதையே கெஸ் பண்ற தகுதி எனக்கு இல்லாத பொழுது நான் எப்படி பிறருக்கு நியாய தீர்ப்பு செய்ய முடியும்? விட்ட இடத்துல இருந்து வாசிங்க. மேலும் இவ்வாறு தவறு செய்வதற்கு, அதாவது தங்களை குறித்து கடுமையாக தீர்ப்பளிப்பதற்கு காரணம் தற்பெருமையே ஆகும். பாத்தீங்களா? இவர் சரியில்லைன்னு தீர்ப்பு எழுதுறதுக்கும் தற்பெருமை தான் காரணம். நான்லாம் சரியில்லைங்க, ஒன்றும் இல்லாமல் போயிட்டு போறேன்னு சொன்னோம்னாலும் அதுக்கும் பேர் என்னதானா? தாழ்மைக்குள்ள இருக்கிற ஒரு தற்பெருமை. நான் ஒன்றும் இல்லாமல் போயிட்டு போறேன், என்னை இப்படியே விட்டுருங்கன்னா அவர் தன்னை தாழ்த்துற மாதிரி தெரியுது இல்லைங்களா? அந்த இடத்துல கூட திருந்துறதுக்கு விருப்பம் இல்லைங்கிற பெருமை தான் அவருக்குள்ள இருக்கான். படிங்க. இதனால் அவசரம், ஆத்திரம், கடுமையான கண்டிப்புடன் தன்னையே சரியாக நிதானிக்காமல் போய்விடுகின்றனர். கர்த்தருடைய நீதி நம்மை மூடி இருப்பதை மறந்துவிடக் கூடாது. ஒவ்வொரு நாளும் படிக்கின்ற கரைகளை கழுவி சுத்திகரிப்பை செய்து கொண்டு மன்னிப்பை பெற வேண்டும். ரொம்ப முக்கியமான வார்த்தை. சோதிக்கும் போது நம்ம தகுதியிலேன்னு தான் தோணும், குற்றவாளிகள் என்று தான் தோணும், நம்ம மேலேயே வெறுப்பு, கசப்பு வரும். ஒரு விஷயத்தை யோசிங்கன்னு சொல்றாரு, கர்த்தருடைய வஸ்திரம் உங்களை மூடி இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. நீங்க உங்களை நம்பி இந்த உடன்படிக்கை ஆரம்பிக்கல, உங்க சுயபலத்தை நம்பி இந்த ஓட்டத்துல நீங்க இல்லைன்னு தெரிஞ்சிட்டா முதல்ல உங்க மேலேயே உங்களுக்கே இரக்கம் வந்துடும். பிரியமானவர்களே, நமக்குள்ள நாமளே இறக்கப்படலைன்னா பிறர் மேல எப்படி இறக்கப்படுவோம்? இது வித்தியாசமா இருக்கு இல்லைங்களா? அநேக நேரங்களில் வெறுப்பும் கசப்பும் நமக்குள்ள வெளிப்படக்கூடிய மூர்க்கமும் கோபமும் நம்ம மேலேயே நமக்குள்ள பிரியம் இல்லைங்கிறதுனுடைய வெளிப்பாடு தான். அது மற்றவங்க மேல வெளிப்படலாம், நான் சரியில்லைங்கிறத நம்மளே வெறுத்ததுனால தான் அப்படிப்பட்ட விரக்தியுள்ள வார்த்தைகள்லாம் வெளிப்படும். அப்போ நம்மளையே கெஸ் பண்ண நம்மளால முடியல. அப்போ யோசிக்கும் போது எனக்காக ஒருத்தர் ரத்தம் சிந்தி அவருடைய ரத்தத்தினால மீட்டு அந்த நீதியின் வஸ்திரத்தை என் மேலே மூடி இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல நான் வந்து உட்காந்துருக்கிறேன். ஸோ அவசரப்பட்டு என்னை நான் என்ன பண்ண மாட்டேன், தீர்ப்பு செய்ய மாட்டேன். அடுத்து வாசிங்க. இரவும் பகலும்
இந்த தியானத்தை செய்வது மிகவும் அவசியமாகும். அன்றாட இருப்பு கணக்கை சோதிக்கும் போது உள்ளேயும் புறம்பேயும் நமது சோதனை ஞானமான முறையில் காணப்பட வேண்டும். இது பஸ்காவுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடின்னு சொல்லல, அல்லது பஸ்காவுக்கு 7 நாள் சபை கூடி வரும்போதுன்னு சொல்லல, அல்லது பஸ்காவை நம்ம ஆசரிக்க கூடி வர்ற அந்த ஃபங்க்ஷன் அன்னைக்குன்னு சொல்லல. இரவும் பகலும் இந்த தியானம் தினசரி இருந்திருந்தா வருஷம் பூரா படிக்கிற பிள்ளைங்க பரீட்சைக்கு கஷ்டப்படாது. பரீட்சைக்கு மட்டுமே விளக்கு வச்சு படிக்கிற பிள்ளைங்க வருஷம் பூரா படிக்காது. இதுதான் பஸ்கா நிலவரம் இன்னைக்கு நமக்குலாம், இல்லைங்களா? புக்கை மூடி வச்சுட்டு டென்ஷன் இல்லாமல் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிற வரைக்கும் சில பிள்ளைங்க இருப்பாங்க. ஏன்னு கேட்டால் வருஷம் பூரா நான் படித்தது தான் பாடத்தில் வரப்போது, எனக்கு டென்ஷன் இல்லை. இப்போ பரீட்சை எப்போ மட்டும் படிக்கிறாங்கனாலே அப்போ என்ன அர்த்தம்? அன்னைக்கு மாத்திரம் சபை கூட்டம் அதிகமாதுன்னா என்ன அர்த்தம்? அந்த சில மாதங்களில் மட்டும் அதிகம் கூடிக்கு வர்றோம்னா என்ன அர்த்தம்னா, நம்மளும் சராசரி கிறிஸ்தவர்கள் என்று நம்மளை என்ன பண்ணுறோமா ப்ரூவ் பண்ணுறோம். ஏற்க மறுத்தாலும் அதான் உண்மை. அப்போ வருஷம் பூரா படித்தோம்னா தினசரி கரைகளை எங்கே சுத்தப்படுத்தியிருக்கணும்? காலை மாலை இரவுன்னு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் நீதியின் வஸ்திரத்தை கிளீன் பண்ணியிருக்கணும். அன்றாட இருப்பு கணக்குனா என்ன அர்த்தம்? வருஷத்துக்கு ஒரு முறையா? அன்றாடம்னா என்னங்க? தினசரி. தினசரி இருப்பு கணக்கை சோதிக்கும் போது உள்ளத்தையும் வெளிப்புறத்தையும் நம்ம தூய்மையா சோதிக்கும் போது கணக்கு ரொம்ப ஞானமான முறையில் இருக்கணுங்கிறாருன்னா என்ன அர்த்தம்? நம்மளை ஏமாத்தி கொள்ளாம, நமக்குள்ள இருக்கக்கூடிய குறைனா இது குறை, இது திருத்தம் செய்யணும்னா இதை திருத்தம் செய்யணும், இது சரினா சரி, இது தப்புனா தப்பு, அப்படி இருக்கணும். இவ்வாறு செய்தால் பிதாவின் அன்புக்குள்ளும் அரவணைப்புக்குள்ளும் நம்மை காத்துக்கொள்ளுவோம். பரலோக தகப்பனை அதிலிருந்து வாசிங்க. பரலோக தகப்பனை பிரியப்படுத்த விருப்பம் கொண்டு கர்த்தருக்கு பயந்து இப்படிப்பட்ட கணக்கை தனக்குத்தானே எடுக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நிச்சயமாக ஆதாயம் அடைந்திருப்பதை நிரூபிப்பார்கள். ஒரு உண்மை பரிசுத்தவான் ஆவதற்கு தேவன் வைத்திருக்கிற அனைத்தையும் அவன் பெற்றுக்கொள்ளுவான். இந்த மாதிரி கடந்த நாட்கள்ல சுய பரிசோதனை செய்த தேவ பிள்ளைகள் சகோதரர் ரசல் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. தனக்குத்தானே பரீட்சை பார்த்த தேவ ஜனங்கள் பின்னால அதுல என்ன ஆதாயம் அடைஞ்சோங்கிறதையும் கடிதத்தில் எழுதி அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதை தான் இங்கே எழுதுறாரு. நிச்சயமாக ஆதாயம் அடைந்திருப்பதை நிரூபிப்பார்கள். அது அப்படிப்பட்ட அனுபவங்கள் நிறைய நடந்திருக்கு. இது எவிடன்ஸ் என்னன்னு சொல்றாரு பார்த்தீங்களா? இப்படி சுய பரிசோதனை அன்றாடம் செய்தவங்க எதை நிரூபிச்சு காமிச்சிருக்காங்களா? தேவன் உண்மை பரிசுத்தவான்களுக்குன்னு என்னென்ன வச்சிருக்கிறாரோ அதை அனைத்தையும் நான் ஒரு நாள் பெற்றுக்கொள்வேன் என்பதை தினசரி பரிசோதனை ரூபகாரப்படுத்துகிறது, கன்ஃபார்ம் பண்ணு. அப்ப தேவன் உண்மை பரிசுத்தவான்களுக்கு என்னென்ன வச்சிருக்காருன்னா என்ன? சபை வாய்ப்புக்கு போறவங்க அன்றாட சுய பரிசோதனை செய்வாங்க, இவ்வளவுதான் சுருக்கம். சபை வாய்ப்பை அடையிறவங்க 3 மாத கிறிஸ்தவங்களா இருக்க மாட்டோம், 1 வார கிறிஸ்தவங்களா இருக்க மாட்டோம், அல்லது பஸ்கா அன்று கிறிஸ்தவங்களாக இருக்க மாட்டோம், அல்லது வருடத்துக்கு ஒரு முறை வந்து போற கிறிஸ்தவங்களா இருக்க மாட்டோம். அன்றாடம் கிறிஸ்து எனக்குள் பெருகவும் நான் சிறுகவும் என்ற கணக்கை தினசரி அக்கௌண்ட்டை பார்ப்பாங்க. தேவ சமூகத்தில் அதிகமாக நெருங்குவாங்க. வேண்டாதவைகளாய் தோன்றப்பட்ட விசக்கனிகளை வெட்டி எறியவும் புதிய புதிய ஆவின் கனிகளை அதிகமாக வளர்க்கவும் அதிகம் பிரயாசப்படுவாங்க. இப்ப சுய பரிசோதனை இப்படிலாம் செய்யணும், எப்படி செய்யக்கூடாது, எதையெல்லாம் செய்யணும்னு பார்த்தாச்சு. இப்ப 2வது பாயிண்ட் கடந்து போகலாம். கர்த்தரால் சிட்சிக்கப்படுதல் அப்படின்னா என்ன, ஏன் அப்படின்னா முதல் பாயிண்ட்ல தவறுறவங்கள இப்ப தேவன் கையில் எடுக்கிறார். புரியுதுங்களா? 3வது பாயிண்ட் தான் உலகத்தோட ஆக்கினை என்ன நம்ம பார்க்க போறோம். அப்போ 2வதாக கர்த்தர் சிட்சிக்கிறதுனா என்னன்னு சொல்லும்போது இதனுடைய கிரேக்க வார்த்தை பைடேயுவோ அப்படின்னு வருது. கொஞ்சம் வாயில நுழையிறதே கஷ்டமா தான் இருக்கு. பைடேயுவோ, இந்த சிச்சைங்கிற இடத்துல வரக்கூடிய இந்த பைடேயுவோ என்ற வார்த்தைக்கு தமிழ் விளக்கம் பார்த்தீங்கன்னா பிள்ளையை பயிற்றுவித்தல், பிள்ளையை வளர்த்து ஆளாக்குதல், கற்பித்தல், நல்வழிப்படுத்துதல், தவறு செய்யும் போது திருத்துதல், இப்படியெல்லாம் விளக்கம் கொடுக்குறாங்க பாருங்க. அப்ப கர்த்தருடைய சிச்சை எக்ஸ்பிளைன் பண்ணாமலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்மளை நாமே சோதித்தறிய தவறிட்டோம் அப்படின்னா கர்த்தரால் நம்ம சிட்சிக்கப்படுறோம். ஏன் அப்படின்னா இவங்க வேற தண்டனையை வாங்கிடக்கூடாது, உலகத்தோட ஆக்கினைக்குள்ளே இவங்க போயிடக்கூடாதுனால கர்த்தர் நம்மளை என்ன பண்றாராமா சிட்சிக்கிறார். சிச்சையினுடைய நோக்கம் என்னன்னா அந்த வார்த்தைகளே நமக்கு அழகாக விளக்கத்தை கற்றுக் கொடுக்குது. பிள்ளையை பயிற்றுவிப்பது, வளர்த்து ஆளாக்குவது, அவர்களுக்கு கற்பிப்பது, தப்பான பாதையிலிருந்து அவர்களை திசை திருப்பி நல்ல பாதையில வழிநடத்துவது, தவறு செய்யும் போது சீர்திருத்தம் செய்வது, இப்படி நிறைய விளக்கங்கள் கொடுக்குறாங்க இந்த கிரேக்க வார்த்தைக்கு.
ஸோ நம்மை சிட்சிப்பதனால் தேவனுடைய நோக்கம் என்ன? இந்த சிச்சையை எதுக்கு நம்மளுடைய லைஃப்ல தேவன் அனுமதிக்கிறார்? சிம்பிள். நன்கு படிக்கிற பிள்ளைகளை ஆசிரியர் என்ன பண்றாங்க? மேற்கொண்டு ஊக்கப்படுத்தி அவங்களுடைய மார்க் இன்னும் அதிகமாகிறதுக்கு அதிகமான அக்கறையும் எடுப்பாங்க. யார்? வகுப்பாசிரியர். சரியா ஸ்கூலுக்கு வராத பிள்ளைகளை, வந்தாலும் ரொம்ப சேட்டை செய்யற பிள்ளைங்களை, கிளாஸ் ரூம்லேயே அடங்காத பிள்ளைகளை டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க? குறிப்பா பிடி மாஸ்டர் கிட்ட அடி வாங்கியிருக்கிற அனுபவம் நிறைய பேத்துக்கு இருக்கும். அந்த பெரம்பு யாருக்கு தான் பயன்படும்னா, அதிகமாக சேட்டை பண்ற பிள்ளைகளுக்கு தான் பெரம்பு தேவைப்படுது இல்லைங்களா? இப்ப கர்த்தரால் சிச்சை யாருக்கு தேவை அப்படின்னா, வகுப்பறையில் முறையாக படிக்கும் மாணவர்களுக்கு, தங்களுக்கு தாங்களே அதிகம் பரீட்சை வைத்துக் கொள்பவர்களுக்கு, டெஸ்ட் வைக்கிறவங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா அவங்க எப்படியும் பாஸ் ஆயிடுவாங்கன்னு தெரியும். படிக்கவே விருப்பம் இல்லாத பிள்ளைகளுக்கு தான் என்ன தேவை? பிரம்பும் அடியும் தேவை. இப்ப கர்த்தரால் சிச்சை என்பது காயப்படுத்துறதா? அது அந்த தண்டனை எப்படிப்பட்டதாக இருக்கும்? நம்மளை சிச்சிக்கிற நோக்கம் கர்த்தருக்கு ஏன், எப்படி என்று பார்க்கும்போது, முதலாவது வசனம் வாசிங்க. எபிரேயர் 12:6-7 மற்றும் 9-10. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமத்தியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சியை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக அவர்களின் பிதாவுக்கு ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்கு உள்ளவர்களாகும் பொருட்டு நம்மை பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். வசனத்திலேயே உங்களுக்கு தேவனுடைய எண்ணம் என்ன, கர்த்தருடைய நோக்கம் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும். எந்த ஒரு தகப்பனும் அதிகமாக தன் பிள்ளையை விரும்புவது போல, அதிகப்படியாக நேசிப்பது போல தான் பிதாவாகிய தேவனும் நம்மளை நேசித்து தண்டிக்கிறாரே தவிர, நம்மளை தண்டித்து காயப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கம் அவருக்குள்ள இல்லை. அந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டா நீங்க சிச்சையை சகிக்கிற பிள்ளைகளா இருப்பீங்க. அப்பதான் தேவன் உங்களை பிள்ளைகளா பார்ப்பார் அப்படின்னு சொல்றாரு. சரீரத்தின் தகப்பன்மார்கள் சிட்சிக்கும் போது அவங்களுக்கு பிள்ளைகள் கண்டிப்பா அஞ்சி நடக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி பூலோக நன்மைக்கென்று இவங்க நம்மளை திருத்துற மாதிரி ஆவிக்குரிய சகல நன்மைகளும் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கிற இந்த பரம அழைப்பை நம்ம இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. ஏன்னா ஒரு தரம் உடன்படிக்கை பண்ணவங்களுக்கு அடுத்து பூமிக்குரிய ஜீவன் கிடையாது. ஒன்று சபையாகணும், இல்லைன்னா பனிஷ்மெண்ட் வாங்கி திரள் கூட்டமாகணும், இல்லைன்னா செகண்ட் டெத். 3 ஆப்ஷன் தான் நமக்குள்ள இருக்கு. சத்தியத்தை சுத்தமா புரிந்து கொள்ளாதவங்களை விட்டுருங்க. இந்த 3 கேட்டகரி சத்தியத்தை புரிஞ்சு கொண்டவங்களுக்காக. அப்போ சிச்சை செய்து நல்வழிப்படுத்துறது கர்த்தர் எதுக்கு செய்றார்? அதனால் கர்த்தருடைய நோக்கம் என்ன? இப்ப எக்ஸ்பிளைனுக்கு போலாம். வாசிங்க சகோதரி. நம்மை நாம் தண்டிக்க அலட்சியம் காண்பிப்போமேயானால் நாம் முறையான நிலையில் இல்லை. எனவே கர்த்தர் நமக்கான நன்மையான காரியத்தை கையில் எடுப்பார். அதுவே நமக்கான சிச்சையாகும். இது உடனடியாக தெரியாது. ஆனால் நாம் தேவனின் கருத்தில் இருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளலாம். இப்ப நாம நம்மளை கவனிக்காம விட்டுருந்தோம் அப்படின்னா கர்த்தர் பிரம்ப கையில எடுத்திருப்பாரு நம்மளை நல்வழிப்படுத்த. ஆனா அதை நம்ம உடனடியா கண்டுபிடிக்க முடியாது. என் லைஃப்ல கர்த்தர் என்னை சிட்சிக்க ஆரம்பிச்சிருக்கிறாருங்கிற சரியான டைம் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா ஒண்ணு, தேவனுடைய கரத்துல தான் நான் இருக்கிறேங்கிறத மட்டும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட், இதன் அனுபவங்கள் நம்மை சோதிக்கும் அனுபவங்களாக மாறும். அது உடனடியாக தெரியாது. யாரோ ஒருவர் நமக்கு இரக்கமற்ற காரியங்களை செய்யலாம். நம்மை குறித்து தீமையான சிலவற்றை பேசலாம், அல்லது ஒரு சில நிலைமைக்கு செல்ல அனுமதிக்கப்படலாம். சில தண்டனைகளையும் பெறலாம். நாம் சபை வகுப்பராக இருந்தால் இத்தகைய அனுபவங்களை இந்த யுகத்திலேயே பெற்றுக்கொண்டே தீர வேண்டும். என்ன அருமையான விளக்கம் பாருங்க. இந்த சோதிக்கக்கூடிய அனுபவங்கள் உடனடியாக நமக்கு தெரியாது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வேண்டாத கசடுகளை, அசுத்த குணங்களை, தீமையான விஷயங்களை வெளியேற்றுறதுக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட அனுபவங்களை நமக்கு கொடுத்து திருத்துறாராம்.
யாரோ ஒருவர் நம்ம மேல தீமை செய்வதற்கு, இரக்கமற்ற செயலை செய்வதற்கு நாம அனுமதிக்கப்படலாம். அல்லது நாம செய்யாத சில தீமையான குற்றங்களை நம்மளை குறித்து அவதூறாக பேசுவதற்கு சில நபர்களை தேவன் அனுமதிக்கலாம். அல்லது அநேகரால தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது போல தனித்து விடப்பட்ட நிலைமையில ஒரு மோசமான சூழலுக்குள்ள நம்ம அனுமதிக்கப்படலாம். யார் பார்த்தாலும் தப்பானவங்க மாதிரியே நம்மளை சித்தரிக்கிற மாதிரி இருக்கும். பட் அதன் மேல தேவனுடைய அனுமதி இருக்கும். அந்த மனுஷன் எதுலையோ இருந்து வெளியே வரணுங்கிறதுக்காக அவருக்கு தேவன் தரக்கூடிய சிக்ஷை இப்படி பல விதங்கள் அனுமதிக்கப்படலாம். சில நிலைமைக்கு செல்ல அனுமதிக்கப்படலாம், சில தண்டனைகளையும் பெறலாம். சில நேரங்களில் பேசுகிறோம் இல்லைங்களா, இந்த பிரதர் போயிட்டு இருந்தாரு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இந்த சிஸ்டருக்கு இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வியாதி வேதனை. அப்போ அந்த இடத்துல அவங்களுடைய சரீரத்துக்கு ஏற்பட்ட உபத்திரவங்கள்ல என்ன கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார் அப்படின்னா, நமக்கெல்லாம் தெரியாது. அவங்க ஏதோ ஒரு விஷயத்திலிருந்து வெளியே வரணும். அதற்கான சிக்ஷை, பனிஷ்மெண்ட்னு சொல்லக்கூடாது, அதற்கான சிக்ஷை. அப்போ அந்த படுக்கையிலிருந்து சிலர் யோசிச்சதெல்லாம் சொல்லியிருக்காங்க நம்மகிட்ட. பிரதர், நிறைய என்னை நான் திருத்தம் செய்யாமல் விட்டேன், தேவனுடைய வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படியவே இல்லை, நிறைய கூடுகளை அவமானப்படுத்தினேன், நிறைய தேவனுடைய வார்த்தைகளை அவமதிச்சேன், ஆனால் 1 மாதம் பெட்டில் இருந்தேன் பிரதர். அப்போ நான் அதிகமாக தேவனுடைய வார்த்தையை தியானித்தேன், அப்போ நான் அதிகமாக தேவனிடத்தில் பேசிகிட்டு இருந்தேன். நான் அப்போ தான் என் குற்றங்களை பூரா எனக்கு கையிலாக கொடுத்து ஒருத்தர் சப்போர்ட் பண்ணும்போது தான் தீமை செய்கிறதுக்கு என் கால் எவ்வளோ வேகமாக ஓடிச்சுன்றதை நான் உணர்ந்தேன். நான் தடி வச்சு ஊனி நடக்கும்போது தான் என் கால்கள் எவ்வளோ தப்பு பண்ணுச்சு, என் கை எவ்வளோ தப்பு பண்ணுச்சு, என் வார்த்தைகள் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்குன்னு நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அநேகர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ சிக்ஷையை யார் மட்டுமே உணர முடியும். இதனால எந்த ஒரு சகோதர சகோதரிகளையும் பார்த்து இவங்களை தேவன் தண்டிச்சாருன்னு நம்ம சொல்லக்கூடாது. இந்த ரூபங்கள்ல வரலாம் அப்படின்னு தான் என்ன சொல்றாரு, சில தண்டனைகளையும் பெறலாம். எதுக்கு? சபை வகுப்பாரா இருந்தா இவங்க வந்துட்ட நோக்கத்தை இழந்து போவதை, இவங்க தோத்து போறதை தேவனும் கர்த்தர் இயேசுவும் விரும்புறதில்லை. இவ்வாறு செய்வதனால் கர்த்தரின் நோக்கம் என்ன? மறுபடியும் அடுத்த ஸ்லைடு வாசிங்க. 55:19 ரீப்ரிண்ட் நம்பர். ஸ்லைட் மாத்துங்க. இவ்வாறு செய்வதனால் கர்த்தரின் நோக்கம் என்ன? நம் மீது அவர் வெறுப்புணர்ச்சியை ஏற்படுத்தி நமக்கு வலியை ஏற்படுத்துவது இல்லை, மாறாக நம்மை நேசிப்பதே, நமக்கு நன்மை செய்வதே அவருடைய நோக்கம். புது சிருஷ்டிகள் சுய பரிசோதனை செய்தால், நம்மை சரி செய்து கொண்டால், தேவன் தம் கரங்களில் எடுத்து நியாய தீர்ப்பு செய்ய மாட்டார், அல்லது குறை கண்டுபிடித்து நடுநிலை மதிப்பீடு செய்து தண்டனைக்கு உட்படுத்த மாட்டார். ரொம்ப அருமையான கன்க்ளூஷன் இந்த 2 பாயிண்ட்டுக்கும், நம்மை நாமே சோதித்தறிதலுக்கும் கர்த்தரால் சிட்சிக்கப்படுதலுக்கும் நடுநிலையான ஒரு வார்த்தை இது. கர்த்தர் சிட்சிக்கிறதுல கடுகளவும் நம்மீது வெறுப்புணர்ச்சி கிடையாது. எந்த பிள்ளைகள் மேலேயும் எந்த தகப்பனுக்கும் ஏற்றத்தாழ்வான மனப்பாங்கு முதலாவது இருக்காது. முதல்ல பிறந்த குழந்தைக்கும் கடைசி குழந்தைகளுக்கும் ஒரு தாயும் ஒரு தகப்பனும் எப்படிப்பட்ட அன்பு காட்டுவாங்களோ, பிதாவாகிய தேவனும் கிறிஸ்துவும் அப்படிப்பட்ட அன்பை தான் நம்ம மேலே காட்டுறாங்க. நம்ம மேலே எந்த வெறுப்புணர்ச்சியும் கிடையாது. நமக்கு வலியை ஏற்படுத்தணும், நம்மளை குத்தி காண்பிக்கணும், நமக்கு காயத்தை ஏற்படுத்தணுங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு கிடையாது. மாறாக இந்த சிக்ஷைகள் நம்ம லைஃப்பில் சரீர ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ தவறான புரிந்து கொள்ளுதலோ அநேகரால் ஒதுக்கப்படுதலோ இப்படிப்பட்ட ஓரங்கட்டப்படுதல் நடந்துச்சு அப்படின்னா கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார் என்பது மாத்திரமே பதில். எவன் மீது அதிகமாக பிரியமா இருக்கிறாரோ அப்படிப்பட்ட மகனை என்ன பண்றாராம்? நேசிக்கிறார். ஆனா முக்கியமான பாயிண்ட் முடிக்கும் போது என்ன சொல்றாரு பாத்தீங்களா? சுய பரிசோதனை நாம செய்திருந்தா தேவன் நம்மளை கரங்கள்ல எடுத்துக்கவே மாட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவன் நம்ம மேல குற்றம் கண்டுபிடிச்சு இந்தந்த குற்றத்தை எல்லாம் என் பிள்ளைகிட்ட நான் பார்க்கறேன், ஆனா அவங்க முயற்சிக்கிறதே இல்லை, இந்த குற்றம் வெளியே போறதுக்கு இப்ப நான் இவங்களை கையில் எடுத்துக்கிறேன்னு அவர் பர்சனலா என்ன பண்ண மாட்டார், எஃபர்ட் எடுக்க மாட்டார். ஏன்னா சுய பரிசோதனை நமக்குள்ள இருக்கும்போது தண்டனையை தேவன் எக்ஸ்ட்ரா என்ன பண்ண மாட்டார், செய்ய மாட்டார். இதுல இருந்து நமக்கு ஒரு போனஸ் கிடைக்குது, கவனிச்சிங்களா? சுய பரிசோதனை செஞ்சா தேவனுடைய கிருபைக்குள்ள ஒளிஞ்சுக்கலாம். அங்க நம்மளே போய் சரண்டர் பண்ணிடுறோம் இல்லைங்களா? அப்ப தண்டனையினுடைய அளவும் என்ன ஆயிடுது, குறையுது. தேவனுடைய கரத்துல போய் மாட்டினோம்னா அந்த தண்டனை எப்படி வரும்னே தெரிய மாட்டேங்குது, எப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள கடந்து போவோம்னே தெரிய மாட்டேங்குது. ஆனா ஒண்ணு, தேவனுடைய கரத்துல இருக்கிறோங்கிறது ஒண்ணு மட்டும் தான் தெரியும். லேட்டா தெரியுமா? ரொம்ப நாள் ஆன்சர் கிடைக்காது. நான் ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன், ஏன் இப்படியெல்லாம் கடந்து போனேன், நான் ஏன் கர்த்தருடைய கரத்தை விட்டு வழி விலகினேன்னு அவங்களே அவங்கள சுய பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு அவல நிலை கர்த்தரால் சிட்சிக்கப்பட்ட பிறகும் கூட அவங்க பெற்றுக்கொள்ளலாம். இப்ப 3வது வார்த்தை எங்க கொண்டு போய் நம்மளை விடுது? முதல்ல சுய பரிசோதனை நம்மளுடைய பர்சனல் நன்மை, அது நம்ம மேல நமக்கு இருக்கக்கூடிய அக்கறை கண்டிப்பா இருக்கணும்.
அதுல தவறணும் அப்படின்னா மிகப்பெரிய தண்டனைக்கு போய்விடாதபடிக்கு நம்மளை தேவன் என்ன பண்றாராம், திருத்தி ஒரு தகப்பன் சிட்சிக்கிற மாதிரி நம்மளை சிட்சிக்கிறாரு. ரெண்டாவதாக தேவன் சிட்சிக்கும் போதும் கர்த்தர் நம்மளை அரவணைக்கும் போதும் இப்படிப்பட்ட அனுபவங்களையும் தவற விடுபவர்கள், மூணாவது வார்த்தை, உலகத்தோட ஆக்கினைக்குள் தீர்க்கப்படுவார்கள். ஸ்லைட் சேஞ்ச் பண்ணிக்க பிரதர். இப்ப மூணாவது பாயிண்ட் ரொம்ப எளிமையா, ஜாஸ்தி நம்ம உள்ள போக போறதில்ல. உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுதல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது, இந்த இடத்துல வரக்கூடிய கிரேக்க வார்த்தை கண்டம்டுன்னு வருது. இதனுடைய கிரேக்க வார்த்தை ஆங்கிலத்தில் கண்டம்டுன்னு வருது, கட்டாக்ரினோ. இதனுடைய கிரேக்க வார்த்தை கட்டாக்ரினோ. அர்த்தம் ஒருவருக்கு எதிராக தீர்ப்பளித்தல், தண்டனைக்குரிய தீர்ப்பை உறுதிப்படுத்துதல். ஸோ இந்த தண்டனைக்குரிய தீர்ப்பு என்னவாக இருக்கும்னு கேட்டால் உங்களுடைய பதில் என்ன? நம்மை நாமே நிதானித்தறியல, கர்த்தர் தந்த சிச்சையும் அவாய்ட் பண்ணிட்டோம். இப்போ மூணாவதாக ஆக்கினைங்கிற இடத்துல வரக்கூடிய தீர்ப்பிடப்படுதல், தண்டனை தீர்ப்பு அல்லது தண்டனை தீர்ப்பை உறுதிப்படுத்துதல் அப்படின்னு ஃபைனலாக வரக்கூடிய தீர்ப்பு என்னவாக இருக்கலாம்? பரவாயில்ல, எந்த பதிலும் சொல்றதுக்கு ரெடியில் இல்லை கரெக்டு தான். இந்த இடத்துல பதில் கொடுக்காம இருக்கிறது தான் நல்லது. ஏன் அப்படின்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தீர்ப்பை பற்றி பிரதரே ஒன்றுமே சொல்லலைங்க. சகோதர ரசலே என்ன பண்ணல, நம்மளா இருந்தால் என்ன சொல்லியிருப்போம், கெஸ்ஸிங்கில் ஒரு வேளை சொல்லணும்னா, பிரதர் அது 2ஆம் மரணம் போயிடுவாங்க பிரதர் அப்படி டக்குன்னு சொல்லிடுவோம் இல்லைங்களா? இல்லை பிரதர் மகாபத்திரத்தில் சிக்கி அப்படி திரள் கூட்டம் ஆயிடுவாங்க. இதெல்லாம் நடக்க போகிற விஷயம்தான். பட் இந்த வசனத்தில் நம்மை நாமே நிதானித்து அறியாமல் விட்டா, உலகத்தோட ஆக்கினைங்கிற இந்த இடத்துல 2ஆம் மரணம்னு அவர் டிக்ளேர் பண்ணல, திரள் கூட்டம் ஆயிடுவாங்கன்னு சொல்லலை. எந்த ஒரு முடிவுக்கும் வராமல் பல கோணங்களில் விடுறார். எப்படின்னா, தேவன் ஏதோ ஒரு தீர்ப்பு செய்வார், அது அவரவர் வளர்ச்சியை பொறுத்து இருக்கின்றார். எந்த மனிதன் எப்படி உள்வாங்கியிருக்கிறாங்க சத்தியத்தை, அதை பொறுத்து தானே செய்ய முடியும். இப்போ ஒரு மனிதன் திருந்தவே இல்லை, ஒரு தண்டனை தீர்ப்பை வாங்குற மாதிரி நமக்கு வெளியரங்கமாக தெரியுதுன்னா, அவர் ட்ரூத்தை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறார், புரியாமல் இருக்கிறார், நாம் எப்படி உணர முடியும்? அல்லது ஒருத்தர் தண்டனையே வாங்கி மறிச்சே போனாலும் கூட அவர் 2ஆம் மரணம் தான் போனார் நம்மளால சொல்ல முடியுமா? அல்லது திரள் கூட்டமானார் நம்மளால சொல்ல முடியுமா? எதுவுமே நம்மளால சொல்ல முடியாது. ஸோ 2 விதம் இருக்கு. இதுல நம்ம வசனங்களை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 11:29 தொடங்கி 31 முடிய. எண்ணத்தினாலெனில் அபத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இது நம்மளுடைய ஆதார வசனத்துக்கும் மேல இருக்கிற பகுதி. ஒருவேளை நம்மை நாமே சரி செய்து கொள்வதில், நிதானித்து அறிவதில் தவறு செய்திருப்போம் அப்படின்னா, என்னென்ன விதங்களில் பனிஷ்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அநேகர் அந்த ஆக்கினை தீர்ப்பு வரும்படி எப்படி போஜனபானம் பண்ணிட்டாங்கன்னா, சிலர் பலவீனம் அடைஞ்சிருக்கிறாங்க, சிலர் வியாதியஸ்தர்களாக மாறி இருக்கிறாங்க, சிலர் நித்திரைக்கே போயிட்டாங்க. பலவீனம்னா என்ன, வியாதினா என்ன, நித்திரைனா என்ன, இது ஒரு பாடம். அது ரொம்ப சீரியஸான பாடம். இப்போ நம்ம இந்த வசனத்துக்கு முழு விளக்கம் சொல்ல முடியாது, எளிமையாக நம்ம சொல்கிறோம், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வசனத்துக்கு 2 கோணங்கள் இருக்கு, 2 டைப் ஆஃப் வியூ இருக்கு. ஒன்று, ஒன்றுமே புரியாமல் கர்த்தருடைய அப்பத்தில் புசித்து பாத்திரத்தில் பானம் பண்றவங்களுக்கு ஒரு பலவீனம் வரும், ஒரு வியாதி வரும், ஒரு மரணம் வரும். எப்படி அப்படின்னா, சகோதரர் ரசல் அதுக்கு காட்டக்கூடிய எடுத்துக்காட்டு, இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தர் இயேசுவை சிலுவையில் அறைய கத்தும் பொழுது, இவருடைய இரத்தப்பழி எங்கள் மேலேயும் எங்கள் பிள்ளைகள் மேலேயும் வரணும்னு கேட்டாங்க இல்லைங்களா? அப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு தீர்ப்பு வந்துச்சு இல்லைங்களா? சிதறடிக்கப்பட்டாங்க இல்லைங்களா? அது ஒரு ஆக்கினை தானே. அது நித்திய ஆக்கினையா, மன்னிப்பு கிடைச்சதா அவங்களுக்கு? சிதறடிக்கப்பட்டாங்க, பட் மன்னிப்பு கிடைச்சு மறுபடியும் ராஜ்யத்தில் வரப்போறாங்க எல்லாருமே, உயிர்த்தெழுந்து ராஜ்யமே அங்கிருந்து ஆரம்பிக்க போகுது. அப்ப கிறிஸ்துவுடைய இரத்தத்தை குறித்து சரிவர புரிதல் இல்லாத ஒரு பலவீனம் இருக்கு, ஒரு வியாதி இருக்கு, ஒரு மரணம் இருக்கு. இந்த டெத் எப்படி இருக்கும் அப்படின்னா, சத்தியத்தை எவ்வளவும் புரிந்து கொள்ளாதவர்கள் இந்த பண்டிகையை நம்ம மத்தியில் ஆசரிச்சா, அந்த அப்பத்தில் புசித்து அந்த பாத்திரத்தில் அதனுடைய சரியான உட்கருத்தை புரியாமல் பானம் பண்ணாங்கன்னா, கொஞ்ச நாள் நம்ம மத்தியிலிருந்தே அப்படியே ஒதுக்கப்பட்டுருவாங்க. சத்தியம் புரியாது. எவ்வளோ தரம் போய் சகோதர சகோதரிகள் அவங்கள மீட் பண்ணா கூட அவங்களுடைய பதில் கொஞ்சம் அலட்சிய போக்கா இருக்கும்.
அநேகர் இப்போ நம்ம மத்தியில் இல்லை. அதெல்லாம் கூட உங்களுக்கு யதார்த்தமான சாட்சி தான். உடன்படிக்கையே புரியாமல் பண்ணியிருப்பாங்க, பட் நம்ம கூடயே இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு போய் 2ஆம் மரணம்னு சொல்ல முடியுமா? சத்தியத்தில் கொஞ்சம் கூட வளராதவங்க திரள் கூட்டம் ஆயிடுவாங்கன்னு கூட சொல்லலாமா? சொல்ல முடியாது. ஸோ பலவீனம், வியாதி, மரணத்தில் முதல் வகை ஒன்றுமே புரியாமல் இதில் பங்கெடுத்திருப்பாங்க. ஃப்யூச்சரில் 6 மாதத்துக்கு ஒருக்க எக்லிஷாவுக்கு வர்றவர், வருஷத்துக்கு ஒருக்க எக்லிஷாவுக்கு வர்றவர் அடுத்து வராமலே கூட போயிடுவார். உலகம் அப்படிங்கிற முழு விஷயம் அவரை இழுத்துட்டு போயிடும். இது ஒரு மரணம், ஸ்பிரிச்சுவல் மரணம். அவங்களுக்குள்ள இருந்த கொஞ்சம் வெளிச்சம், கர்த்தரை பற்றின புரிதல் கூட பலவீனம் அடையுது, அடுத்து வியாதியா மாறுது, நித்திரைக்கு போயிருதுன்னா அவங்களுக்குள்ள சத்திய வெளிச்சமே இல்லாத அளவுக்கு ஒரு இருளுக்குள்ள போயிடுவாங்க, ராஜ்யத்தில் வந்துடுவாங்க. இது ஒரு வகுப்பார். இதே பலவீனம், வியாதி, மரணம் சீரியஸா இருக்கு மற்றொரு நபர்களுக்கு, சத்தியத்தை புரிய வேண்டிய விதமாக நன்கு புரிந்தவர்களுக்கு ஒரு பலவீனம் வரும். தெரிஞ்சு செய்கிற காரியங்களை விடாமல் செஞ்சுக்கிட்டே இருந்தா இந்த வருடம் அந்த பலகீனம் வியாதியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வரக்கூடிய ஆண்டுலையும் அந்த தவறில் நிலை கொண்டு இருப்போம். எந்த தவறுன்னு நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கங்க, நம்ம எந்த தவறுக்குள்ளேயும் போக விரும்பல. ஒரு விஷயத்தை உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க. அந்த விஷயம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பொய் சொல்றது என்னுடைய பலவீனம்னு வச்சுக்கோங்க. அந்த பொய்யை நான் இந்த ஆண்டில் கலைந்து போட்டிருக்கணும், பட் நான் போடாமல் விட்டுட்டு இந்த அப்பத்தை புசித்து பாத்திரத்தில் பானம் பண்ண வந்திருக்கிறேன்னா இந்த வருஷம் பொய்யை நான் அதிகமாக பேசுவேன். இப்போ பலவீனம் வியாதியா மாறுது. அடுத்த ஆண்டு அதை நான் அதையும் சரி செய்யாமல் விட்டுட்டேன் அப்படின்னா வியாதி மரணமாக மாறிடும். அப்படின்னா அந்த பொய்யே எனக்கு ஆபத்தாக மாறிடும். நான் பேசுகிற பொய் இல்லாமல் என்னால் இருக்க முடியலங்கிற நிலைமைக்கு நான் போயிடுவேன். யாரை பார்த்தாலும் ஏமாற்ற ஆரம்பிச்சிருவேன், பொய் சொல்ல ஆரம்பிச்சிருவேன். இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. பலவீனம், வியாதி, மரணம் துணிகரமாக இருக்கிறது. ஸோ கர்த்தருடைய சரீரம் இன்னதென்றும் அவருடைய இரத்தம் இன்னதென்றும் நன்கு பகுத்து பார்த்த பின்பு ஒருவர் நிலை கொண்டிருக்கக்கூடிய தீமையிலேயே நிலை கொண்டிருந்து இந்த அப்பத்தில் புசித்து பாத்திரத்தில் பானம் பண்ணினால் வரக்கூடிய ஒரு பலகீனம், அதை தொடர்ந்து அது வியாதியாக மாறி மரணத்துக்கு கொண்டு விடும். இதையும் கூட டிக்ளேர் பண்ண வேண்டாம் என்னன்னு 2ஆம் மரணம்னு. ஏன் அப்படின்னா பிரதர் ரசல் இந்த விஷயத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் டீல் பண்ணியிருக்கிறாரு. நம்மளும் அப்படியே தான் டீல் பண்ணணும். அவர் வளர்ச்சியை பொறுத்து. வசனம் நிறைவாக வாசித்து முடிக்கலாம். 1 கொரிந்தியர் 4:5. உலகத்தோடைய ஆக்கினை என்பது இல்ல வசனம் ஆதலால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றையும் குறித்து தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். கர்த்தர் இப்போ வந்துட்டாரு. அப்போ அவர் சொல்லக்கூடிய நாட்களில் கர்த்தர் 1ஆம் வருகை தான் வந்திருந்தார், 2ஆம் வருகை வரல. ஆனாலுமே தீர்ப்பு சொல்லாதீங்கன்னு சொன்னார். இப்போ நாம் இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய ஜீவிய காலம் முடிகிற வரைக்கும் யாருடைய ஓட்டத்தை குறித்தும், எந்த சகோதரனுடைய வளர்ச்சியை குறித்தும், எந்த சகோதரியை குறித்தும் அவசரப்பட்டு நம்ம தீர்ப்பு செய்ய வேண்டாம். ஏன்னா உள்ளத்தில் இருக்கக்கூடிய இருளில் இருக்கக்கூடிய சகல காரியங்களையும் வெளியரங்கமாக்கி சகல பேருடைய யோசனைகளையும் வெளிப்படுத்துவது அவரால் மட்டும்தான் முடியும். அப்படி திருவிழிய மொழிபெயர்ப்பை வாசிங்க. எனவே குறித்த காலம் வருமுன், அதாவது ஆண்டவரின் வருகைக்கு முன் யாருக்கும் தீர்ப்பளிக்க வேண்டாம். அவரே இருளில் மறைந்திருப்பவற்றை வெட்ட வெளிச்சமாக்குவார், உள்ளங்களில் நோக்கங்களையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது ஒவ்வொருவரும் கடவுளிடமிருந்து பாராட்டு பெறுவார். ஆமா பிரியமானவர்களே, இந்த பண்டிகையை பொறுத்த மட்டில் நம்மை நாமே நிதானித்து அறிவதில் மாத்திரம் நாம் கவனமுடையவர்களாக இருப்போம். நமக்கு நாமளே பரீட்சை செய்து பார்த்து கொள்ளும் பொழுது நம்ம மேல வெறுப்பும் கசப்பு நமக்கே வேண்டாம். பிறர் மேல நமக்கு தேவையே இல்லை. மற்றவங்களை சோதிப்பது நம்மளுடைய வேலையாகவே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எந்த அளவுக்கு பலவீனம் எனக்குள்ள இருந்திருக்கு, நான் புரிந்து சத்தியத்துக்கு எதிராக இருந்து சில பலவீனத்தை எனக்குள்ள அனுமதித்திருக்கிறேனா, அல்லது அந்த பலவீனம் கடந்த ஆண்டுகள் அதிகப்படியான வியாதியாகவே எனக்குள்ள மாறிடுச்சா? வியாதியை ஒருவேளை இந்த ஆண்டுகளில் நான் திருத்தம் செய்யாமல் விட்டா ஒருவேளை அது மரணத்துக்கு கொண்டு போய் விட்டுருமா? ஸோ அந்த மரணம் ஆவிக்குரிய மரணமாகவும் இருக்கலாம், ஸ்பிரிச்சுவல் டெத். அதாவது ஃபர்ஸ்ட் நியூ கிரியேஷன் மறிச்சிடும், 2ஆம் மரணம் 2வது. புரியாதவங்க சத்தியத்தை விட்டே வெளியே போயிடுறாங்க. இது ஒரு பலவீனம், ஒரு வியாதி, ஒரு மரணம். புரிஞ்சு தவறு பண்ணுறவங்களுக்கு புது சிருஷ்டி டெத் ஆகிறது தான் முதல்ல சம்பவிக்கும். இதற்கு பிறகு இருக்கக்கூடிய காரியம் தான் 2ஆம் மரணம்லாம். அங்கே நம்ம போக வேண்டாம். நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை நம்மை நாமே நிதானித்து அறிந்து இந்த ஆண்டுகளில்
அர்த்தத்துடன் கர்த்தருடைய பாத்திரத்திலும் அப்பத்திலும் பானம் பண்ணுவதற்கு பரலோக பிதாவாகிய தேவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்து வழிநடத்துவாராக. வசனங்களை பொறுமையுடன் கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.